ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். வாழியருளாளர் வாழியணியத்திகிரி வாழியதிராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்புடன் மற்றொன்றை அரணாகக் கொள்ளாதார் அன்பு. ஸ்ரீமதே பெருந்தேவி நாயிகா சமேத பேரருளாள பரபிரம்மனே நமஹ. பிரம்மாவினுடைய யாககுண்டத்திலே தேவப்பெருமாள் ஆவிர்பவிச்சுட்டார். அவரை வரவேற்கும் விதமா, அவர் வந்துட்டார் அப்படின்றத எல்லோருக்கும் தெரியப்படுத்தும் விதமா பிரம்மாவானவர் பெருமாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு அனுபவிச்சுட்டு வரோம். அதுல சுவாமி தேசிகனுடைய மெய்விரத மான்மியத்திலே 16 மற்றும் 17வது பாசுரங்களிலே 17வது பாசுரத்தை இப்போது அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். கருத வரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார் வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார். முகில் அப்படின்னா மேகம்னு அர்த்தம். மேகம் என்ன பண்றது? மழைய பொழியறது. மழைக்கால மேகம்னு சொல்லக்கூடியது கருநிற மேகம், கருநீல நிறத்திலே இருக்கக்கூடியதான மேகம். மேகம் கருப்பா இருக்கு, மேகம் கருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? மழை வரப்போறதுன்னு அர்த்தம். அந்த மழை மேகத்தினுடைய வண்ணம், அந்த நிறத்திலே இருக்கக்கூடிய இந்த தேவ பெருமாள் என்ன மழைய பொழிய போறார் அப்படின்னா முத்தி மழைய பொழிய போறார். முத்தின்னா முக்தி, மோட்சம்னு அர்த்தம். மேகம் எப்பவும் அந்த கருணீல நிறத்துல இருக்கிறது கிடையாது. எப்ப மழை வர போறதோ அப்பதான் அந்த மாதிரி இருக்கு. சமுத்திர ஜலத்துல எல்லாம் வாங்கி சாட்டு தேக்கி வச்சுட்டு கருத்து போய் இருக்குன்னா மழை வர போறதுன்னு அர்த்தம். அந்த மழை மேகத்தினுடைய நிறத்திலே முகில் வண்ணனா எம்பெருமான் தேவராஜன் சேவை சாதிக்கிறான்னு வர்ணிக்கிறோமே. அப்ப என்ன மழை வர போறது அவனிடத்துல இருந்துன்னா, சாதாரணமா ஜலத்தில இருந்து பெய்யக்கூடியதான மழை இல்ல, வெறும் தண்ணிய வர்ஷிக்க கூடிய மழை இல்லை, எல்லோருக்கும் மோட்சத்தை வர்ஷிக்க கூடியதான மழை. அப்படி தன்னுடைய அடியவர்களுக்கு, தன்னிடத்தில சரணாகதி பண்ணுகிறவர்களுக்கு, உமது அடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை அமையும் இனி என்பவர் போல் அஞ்சல் எனக் கரம் வைத்து தமதனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும் தாம் மிக விளங்கும் அமைவுடைய அருளாளர் அப்படின்னு சுவாமி தேசிகன் கொண்டாடினர். வெறுமை யாரப்பார் இவர் அருளாள பெருமாள், அருளாளர், பேரருளாளர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே மூச்சுக்கு 32 முறை. அப்படி என்ன அருள் அவருக்கு அப்படின்னு யாரானும் கேட்டா, ஒரே ஒரு முறை அவருடைய திருவடிகள்ல சரணாகதி பண்ணா போரும், தமது அனைத்தும் அவர் தமக்கு வழங்குவார். தன்னிடத்துல என்னென்ன இருக்கோ, எதை கேட்டாலும் எதை நினைச்சுண்டாலும் கொடுப்பார். இந்த வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் கொடுப்பார். வாழ்க்கைக்கு பிறகான மோட்சத்தையும் கொடுப்பார். தமது அனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும், எவர் தமக்கு யார் சரணாகதி பண்றாலோ அவளுக்கு வழங்கியும் தாம் மிக விளங்கும். கொடுக்க கொடுக்க குறையில இன்னும் கூடிண்டு போறது அவனுடைய செல்வம், அவனுடைய ஐஸ்வர்யம், அவனுடைய சக்தி, அவனுடைய பெருமை. அப்பேற்பட்ட அருளாளர் இவர். இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் கொடுக்க கொடுக்க குறைஞ்சுட்டு தான் போகும். ஆனா கொடுக்க கொடுக்க ஒருத்தனண்ட ஏறிண்டு போறதுன்னா அதெல்லாம் அவனுடைய கருணையினாலே, அவனுடைய அருளினாலே. ஒரு காரியத்துக்கு ஒரு முறை சேவிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு முறை சரணாகதி பண்ணா என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுத்து கடைசியில தன்னையும் கொடுக்கக்கூடிய அருளாளனவன் என்பதாக ஒரு முறை சரணாகதி பண்ணா எல்லாத்தையும் தரக்கூடியவர்னு சொன்னார். அப்பேற்பட்ட அடியவர்களுக்கு, எப்பேற்பட்ட அடியவர்களுக்கு? அவரிடத்திலே சரணாகதி பண்ண பிரபன்னர்களுக்கு மேகமானது எப்படி மழையை பொழிகிறதோ அது போல மோட்சம்னு சொல்லக்கூடிய மழையை பொழியக்கூடிய பெருமாள் வந்தார். இதுவரைக்கும் சொன்னது எல்லாத்தையும் விட இது முக்கியமான ஒரு உபதேசம் ஜனங்களுக்கு பிரம்மா பண்ணக்கூடியது. என்னன்னா, நான் இந்த பெருமாளை சேவிக்கணும்னு நினைச்சு யாகம் பண்ணினேன், சேவிச்சுட்டேன். ஆனா நீங்கெல்லாம் சேவிக்கிறதுன்றது போராது. நீங்கெல்லாம் நல்ல கதிக்கு போகணும், எல்லோரும் சம்சார சாகரத்தை தாண்டணும், எல்லோரும் மோட்சத்துக்கு போகணும், நீங்களும் பெருமாளுக்கு சமானமான ஆனந்தத்தை அனுபவிக்க வேணும். அதனால மழை பொழிவதற்கு சித்தமா இருக்கிற மேகம் போல கலர்ல இருக்கிற இந்த பெருமாளை சேவிச்சு சரணாகதி பண்ணிடுங்க, உங்களுக்கு மோட்சம் கொடுப்பார். எங்க பாரு தெய்வங்கள் இருக்கே, யார சரணாகதி பண்ணா மோட்சம் கிடைக்கும் அப்படின்ற குழப்பத்துல இருக்கீங்க நீங்கெல்லாம். இவனே மோட்சம் தரக்கூடியவன் அப்படின்றதுக்கு, இவன் தான் பரம்பொருள் அப்படின்றதுக்கு என்னென்ன தகுதிகள் எல்லாம் சொல்லணுமோ அந்த தகுதிகளை எல்லாம் ஒரு பாசுரத்துல 8 வரியால சொல்லி முடிச்சுட்டோ, அடுத்த பாசுரத்துல அடுத்த 4 வரியாலையும் சொல்லி முடிச்சுட்டோ,
அப்பேற்பட்ட பெருமைகளை உடைய பரம்பொருள் இந்த முத்திமழையை பொழியும் சக்தி உள்ள முகில் வண்ணனான தேவப்பெருமாள், அவன சரணாகதி பண்ணுங்கோ அப்படின்னு ஜனங்களுக்கு உபதேசம் பிரம்மா. யதிராஜ சப்ததியில சுவாமி தேசிகன் சாதித்தார், காலேன கரிசைல கிருஷ்ண ஜலதா காங்ஷாதிகம் வருஷதி. அஸ்திகிரி, கரிசைலம், கரிகிரின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் மலை மேலே ஒரு கருப்பு மேகமானது எப்போதும் மழையை வர்ஷிக்க கூடியதாக இருக்கிறது. நாம் ஆகாசத்துல பார்க்கக்கூடிய மேகம் சில சமயம் மழை பொழியும், சில சமயத்துல மழை பொழியாது. ஆனா காஞ்சிபுரம் மலை மேல இருக்கக்கூடிய மேகம் இருக்கிறது, எப்பேற்பட்ட மேகம்? கரிசைல கிருஷ்ண ஜலதா, கருப்பு மேகம். ஏன் கருப்பு மேகம்னு சொல்றாரு? மேகம் கருப்பா இருந்தாதான் மழை வரும். நாம பார்த்துட்டு இருக்கிற ஆகாசத்துல இருக்கிற மேகம் எப்பயான ஒரு நாள் கருப்பா இருக்கு, பெரும்பாலும் வெளுப்பாவே இருக்கு, மழை வரதில்லை ரொம்ப. இந்த மேகம் எப்பவும் கருப்பா இருக்கிறபடினால எப்பவும் மழை பொழிஞ்சுட்டே இருக்கக்கூடிய மேகம். என்ன மழை? முக்தி மழை. அப்பேற்பட்ட கிருஷ்ண மேகம், கருப்பு மேகம் அங்கே இருக்கிறதுன்னு சுவாமி யதிராஜ கொண்டாடினார். அப்பேற்பட்ட மேக சியாமலனா கருநிறத்தவனாக இருக்கக்கூடிய தேவப்பெருமாள் முக்தின்னு சொல்லக்கூடிய மழையை அடியவர்களுக்கு பொழியறதுக்காக காஞ்சிபுரம் மலை மேல சித்தமா காத்துட்டு இருக்கான். அவனை போய் சரணாகதி பண்ணுங்க. ஒரு முறை பண்ணினா போறோம், எல்லாத்தையும் கொடுத்து தன்னையும் கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு பெருமாளுடைய அருளாளனா பெருமாள் இருக்கக்கூடிய அந்த பரந்த மனசை காட்டுறார் பிரம்மா. திருமங்கை ஆழ்வார் பாசுரம் உண்டு, தொழுதெழு தொண்டர்கள் தமக்கு பிணி பொழித்து அமரர் பெருவிசும்பு அருளும் பேரருளாளன் எம்பெருமான். யார் இவனை சரணாகதி பண்றாலோ அந்த பிரபன்னர்களுக்கு அவர்களுடைய பிறவி நோய்னு சொல்லக்கூடிய பிணியை ஒழித்து நித்தியசூரிகளுடையதான வசந்த போக்கியமான ஸ்ரீவைகுண்ட பரமபத வாழ்வை அருளக்கூடிய பெரிய அருள் படைத்த எம்பெருமான் இந்த வரதன் அப்படின்னு திருமங்கையாழ்வார் காட்டி கொடுத்த பெருமாள் இவர்தான். சுவாமி தேசிகன் கொண்டாடின பெருமாள் இவர்தான். மோட்சத்தை யார் வந்து சரணாகதி பண்ணாலும் கொடுக்கறதுக்கு காத்துன்னு இருக்கிற கருப்பு மேகம் இது. என்ன கருமையா இருக்கு பாருங்க. அத்தனை ஜலத்தை, அத்தனை கருணை என்னும் ஜலத்தை தேக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. சரணாகத்தின்னு ஒண்ணு பண்ணிட்டீங்களானா ஒரு க்ஷணம் கூட பொறுக்காது, உடனே உங்களுக்கு ததாஸ்தூன மோட்சத்தை அனுகிரகம் பண்ணக்கூடியது, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு பெருமாளுடையதான மோட்ச பிரதத்துவம் என்கிற குணத்தை பிரம்மா இங்கே காட்டி கொடுக்கிறான். இந்த ஸ்ரீயப்பதித்துவமாகட்டும் மோட்ச பிரதத்துவமாகட்டும் இதெல்லாம் பரபிரம்மத்தை தவிர வேறு யாருக்கு உண்டு? ஆகையினாலே இவன்தான் பரபிரம்மம். அடுத்தது மூலமென போலமிட வல்லார் வந்தார். தமாஷா சொன்னா எல்லா வரியும் சேவிக்கிறது போல இந்த வரியும் அந்த மாதிரி சேவிச்சோமானா அர்த்தம் மாறி போறது. முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார், மூலமென போலமிட வல்லார் வந்தார் அப்படின்றச்ச அர்த்தம் தமாஷா போயிடுறது. மூலமென ஓலமிட வல்லார் அப்படின்னா, ஓலம் அப்படின்னா அழுதுண்டே குரல் கொடுக்கிறது. இந்த மரண ஓலம்னு எல்லாம் சொல்றாலோ இல்லையோ, கட்டுப்படுத்த முடியாத ஒரு சோகத்தோடு கூட கதி இல்லாமல் வேறு வழி இல்லாமல் நாதி இல்லாமல் அப்படியே பதறாப்புல அழறது, கத்துறது, ஓன்னு அரட்டுறது, ஐயோ காப்பாத்துங்கன்னு சொல்லக்கூடியது. இங்கிலீஷ்ல சொல்லுவா அலாஸ் அப்படின்னு, ஏஎல்ஏஎஸ்ன்னு போட்டு எக்ஸ்கிளமேட்டரி மார்க் போட்டா ரொம்ப சோகத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாக்கியம் அப்படின்னு கிராமர்ல எல்லாம் சொல்றாலோ இல்லையோ. அலாஸ் அப்படின்னா குரே அப்படின்னா சந்தோஷம், கட்டுக்கடங்க முடியாத சந்தோஷம். அலாஸ் அப்படின்னா கட்டுக்கடங்க முடியாத சோகம்னு சொல்றாலோ இல்லையோ, அந்த சோகத்துக்கு தான் ஓலம்னு பேரு. மூலமென ஓலமிட வல்லார் அப்படின்னா மூலமே ஆதி மூலமே என்னை காப்பாத்து அப்படின்னு கூக்குரல் இடக்கூடியவர்கள், கூப்பாடு போடக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். அது யாரு? நாம் எல்லாம் தான். ஏன்னா நாம யாரும் ஆதி மூலம் கிடையாது. நம்மளை ரட்சிக்கிறதுக்கான சக்தி நம்ம கிட்ட கிடையாது. நமக்கு ஏதான ஒரு பெரிய ஆபத்துன்னு வரச்ச பெருமாளையே காப்பாத்துன்னு அவனை குறித்து தான் நாம ஓலமிடணும். அப்ப மூலமென ஓலமிட வல்லார் அப்படின்னா ஐயோ என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லும்படியானவர் வந்தார் அப்படின்னு தமாஷா போயிடுறது. அப்படி இல்லாமல் மூலமென ஓலமிட கமா வல்லார் வந்தார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கஜேந்திரன் சொல்லக்கூடிய யானை தன்னை தன்னாலே ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை, தன்னை ரட்சிப்பதற்கு யாரும் சித்தமாக இல்லை. எது எல்லாவற்றையும் படைத்து என்னையும் படைத்து காத்து கொண்டிருக்கிற தெய்வமோ அந்த ஆதி பரம்பொருள் வரட்டும் அப்படின்னுட்டு ஆதி மூலமே என்ன குரல் கொடுத்தது பாருங்க. அன்னைக்கு அந்த கஜேந்திரன் முதலையனுடைய வாயிலே பிடிபட்டு கவ்வி சிக்குண்டு கடியுண்டு ரத்தம் சொட்ட சொட்ட பிராணன் போய் கொண்டிருக்கிற கஜேந்திரன் ஆதி மூலமே
மூலமே என என்று ஓலமிட கூக்குரலிட மரணப்படுக்கையிலே இருந்து அழைக்க வல்லார் வந்தார். வல்லார் அப்படின்னா என்ன? வல்லவர். வல்லவர்னா சர்வ வல்லமை படைத்தவர். ஆதி மூலமே மூலமே என்ற சொன்ன அந்த வார்த்தைக்கு உரியவர் வந்தார். பிரம்மா, ருத்ரன், இந்திரன் உள்பட எல்லா தேவர்களும் இந்த யானையானது நம்மளை கூட்டா நாம போய் காப்பாத்தலாம் அப்படின்னு சித்தமா இருந்தாலும், இத வாயை திறந்தப்போ நம்மளதான் கூட போறதுன்னு ஒவ்வொருத்தரும் போறதுக்கு சித்தமா வேகமா காத்து ஒரு அடியை முன்ன கூட எடுத்து வச்சுட்டாலாம். இது ஆதி மூலமேன்னு சொன்னதுக்கு அப்புறம் பெருமாளை கூப்பிடுறது நாம இல்லைன்னு எல்லாரும் பின் வாங்கிட்டாலாம். வெச்ச காலை அப்படியே பின்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பின்னாடி நகர்ந்துட்டாலாம் எல்லாம். ஆக ஆதி மூலமேன்னு சொன்னா யார் வரணும்? ஆதி மூலம் தான் வரணும். அப்படி கஜேந்திரன் கூட்டப்ப யார் வந்தது? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஆகிற ஆதி மூலமே வான்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். ஸ்ரீமன் நாராயணன் சொல்லிடுத்து அவர் தான் போயானோ. அப்படி இல்லாம அனானிமஸா பேரை குறிப்பிடாம உண்மையா யார் ஆதி மூலமோ அவ வந்து காப்பாத்துங்கோ, யார் ஜெகத் காரணமா அவ வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அது யார் ஜெகத்காரணம், யார் பரம்பொருள், யார் ஆதி மூலம் அப்படின்னு தெரியாம குழம்பின் இருந்தவாளுக்கெல்லாம் ஒரு தெளிவை ஏற்படுத்தும்படியான ஒரு நிகழ்ச்சி. அப்ப யார் வந்தது? நான் தான் அந்த மூலம் என்று சொல்லி, அந்த மூலம் ஜெகத்காரணம் சர்வ காரணம் என்னும் அந்த தகுதி வாய்ந்தவர், அதற்கு வல்லவரானவர் வந்தார். அவர் யாருன்னா இந்த தேவப்பெருமாள். ஆக மூலம் என ஓலமிட வல்லார் வந்தார். அன்னைக்கு கஜேந்திராழ்வான் துயரத்தோடு கூட ஆதி மூலமே என்று குரல் கூட்ட போது, ஓலமிட்ட போது வல்லவராக வந்து ரட்சித்தவர் இந்த தேவப்பெருமாள். அதனால உற்றபோது அன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர்னு திருமாலையில தெரிவித்தார் ஆழ்வார். ஒரு பெரிய கஷ்டம்னு வரும்போது எந்த தேவதைகளும் உதவறத்துக்கு முன்வராம பின்வாங்கி நிக்கிறச்சுதான் இவனுடைய பெருமை உங்களுக்கு தெரியும் அப்படின்னார். ஆனா சாமர்த்தியமா இந்த யானை என்ன கூட்டுது? எல்லாத்துக்கும் காரணமானவன் எவனோ அவனே நீ வந்து என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு, இவன் தான் காரணம்னு சொல்லும்படியாக சர்வ காரணனான இந்த நாரணன் வந்து நின்று காப்பாற்றினான். அவன்தான் இந்த வரதன். அப்படி யாரும் காப்பாற்ற முன்வராத போது கூட இவன் வந்து உங்களை காப்பாற்றுவான். அப்பேற்பட்ட வல்லமை உடையவன். அதனால இவனை வந்திருக்கான், சேவிச்சுக்கோங்கன்னு ஜனங்களுக்கு சொல்றார். மூலமென ஓலமிட வல்லார் வந்தார், வல்லவர் வந்தார், சர்வ வல்லமை படைத்தவர், சர்வ சுவாமியானவர், ஜெகத்காரணமானவர், ஆபத் பாந்தவனானவர், அநாதரக்ஷகர் வந்தார். இவரை போலே ரட்சிப்பவர்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லும்படியானவர் வந்தார். அதனால யாருக்கு அபயம்னாலும் தேவப்பெருமாள் காலில் போய் ஒழுங்கோ. அதே யானை என்னன்னு கூட்டுதுன்னு ஆழ்வார் பாசுரத்துல தெரிவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். நாராயணா ஓ மணிவண்ணா நாகனயாய் வாராய் என் நாரிடரை நீக்காய். நாராயணான்னு சொல்லித்து. நாராயணான்னா என்ன? ரமேஷ் சுரேஷ்ன்ற போல பேர் கிடையாது. அது எல்லாவற்றிலும் வியாபித்திருப்பவனே, எங்கும் நிறைந்திருப்பவனே, எல்லாவற்றையும் தாங்குபவனே, எல்லாவற்றுக்கும் காரணமானவனே அப்படின்னு அட்ரிபியூட்ஸ் அதெல்லாம் அனானிமஸா சொல்லித்து. கிட்டத்தட்ட பச்சையா சொல்லணும்னா ஜெகத்காரணமே பரம்பொருளே. சரி, இப்படியே சொல்லிட்டு போனா என்ன அடையாளம் அப்படின்னா மணிவண்ணா, ரத்தனத்தினுடைய இந்திரநீலம்னு சொல்லக்கூடிய ரத்தனத்தினுடைய நிறத்திலே இருப்பவனே மணிவண்ணா. நாகனையாய், பாம்புன்னு சொல்லக்கூடிய படுக்கையிலே சயனித்துக் கொள்பவனே. வாராய், இதுக்கு மேல யாருன்னு சொல்லணும்? மணிவண்ணன் அப்படின்றது பரமாத்மாவினுடைய லட்சணம். இவன் தான் அந்த நிறத்துல இருக்கான், வேற தேவதை அந்த நிறத்துல கிடையாது. நாக அணையை படுக்கையாக உடையவன் இவன் ஒருத்தன் தான், வேற யாரும் கிடையாது. எங்கும் நிறைந்திருப்பவன் இவன் தான், வேற யாரும் கிடையாது. நாராயணன்னு பேரே இவனுக்கு உண்டு. அப்ப யார் வரணும்? இவன் தானே வரணும். வாராய் என் நாரிடரை நீக்காய், யாராலும் தீர்க்க முடியாத கஷ்டத்தை தீர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு யானை கூட்டுது. அந்த பாசுரத்தையும் நினைச்சுக்கணும் இங்க. ஆக யாருக்கு எதுனாலும் நான் தான் வல்லவன் அப்படின்னு வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய மூலம் ஆதி மூலம் இந்த பெருமாள். இப்படி பெருமாளுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிட்டு வந்தார் 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 வந்தார்னு சொல்லிட்டு இருந்தனே, எங்க வந்தார் தெரியுமா? உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார். சத்தியவரத கஷேத்திரத்துக்கு போ, அஸ்திகிரி மலை இருக்கும். அந்த மலையிலே உத்தரவேதியை சமைத்து ஏற்படுத்தி நிர்மாணம் பண்ணி அங்க அஸ்வமேத யாகம் பண்ணு, அந்த உத்தரவேதிக்கு நடுவிலே பெருமாள் ஆவிர்பவிப்பார் அப்படின்னு அசரீரி சொல்லித்தே. அது சொன்னபடியே மகாவிஸ்வாசத்தோடு கூட அஸ்திகிரி மலை மேல உத்தரவேதியை அமைத்து அதிலே அஸ்வமேத யாகம் பண்ணினேன். அந்த யாகத்திற்கு மகிழ்ந்து எம்பெருமான் இதோ வந்து விட்டான். நான் பண்ணின அஸ்வமேத யாகத்தினுடைய ஹோம குண்டத்திலிருந்து எம்பெருமான் ஆவிர்பவிச்சுட்டான். அப்படின்னா
நான் எதற்காக முயற்சி பண்ணி காஞ்சிபுரத்துக்கு வந்து இத்தனை கஷ்டங்களையும் தாண்டி வந்து யாகம் பண்ணினனும் அந்த பலன் கிடைச்சுடுத்து. அந்த மாதிரி தேவப்பெருமாளிடத்துல யார் எதை கேட்டாலும் உடனே நிறைவேறும், நீங்க நினைக்கிறதும் நிறைவேறும். நிச்சயம் காஞ்சிபுரத்துக்கு வந்து தேவப்பெருமாளிடத்திலே உங்களுடைய குறைகளை எல்லாம் நீக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு பிரம்மா சொன்னார். இத்தனை பெருமைகளை சொல்லிட்டார். ஆதி மூலமேன்னு கூட சொல்லி எடுத்து இதுக்கு மேலே ஒரு வார்த்தை சொல்லணுமா? சொல்லியிருக்கார். உம்பர் தொழும் கழலுடையார் வந்தார் தாமே. உம்பர் அப்படின்ற வார்த்தைக்கு ரெண்டு விதமான அர்த்தங்கள். தேவர்கள் அப்படின்னு ஒரு பொதுவான அர்த்தம். இந்திரன், வாயு, வருணன், அக்னி முதலான 33 தேவர்களை சொல்லலாம். உம்பர் அப்படின்னா நித்திய சூரிகள், அனந்த கருட விஸ்வக் சேனாதிகளான ஸ்ரீவைகுண்டத்திலே அனாதி காலமாக எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நித்திய சூரிகள் அப்படின்னு ஒரு அர்த்தம். இவன் வானேற வழி தந்தார் வந்தார் அப்படின்னு வைகுண்டத்துக்கு போற வழியை காட்டுற ஒரே தெய்வம்னு சொன்னார். யார் நான் வைகுண்டத்துக்கு போற வழியை காட்ட முடியும்? வைகுண்டத்துக்கு சொந்தக்காரன் எவனோ அவன் தான் காட்ட முடியும். ஒரு ஆத்து வாசல்ல நிக்கிறோம், வாசல்ல நன்னா மழை பெய்யறது, இடியும் மின்னலும் மழையமா இருக்கு, போக முடியல, எங்கேயான ஒதுங்கி நிக்கலாமான்னு ஒரு இடத்துல ஒரு வராண்டால நிக்கிறோம். பாதி ஜலம் மேல விழுறது, பாதி மறைக்கிறது, நனைஞ்ச நனையாம கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்கோம். அந்த ஆத்து ஹவுஸ் ஓனர் ஜன்னல்ல பாக்குறார், சுவாமி எதுக்கு நீங்க இந்த மாதிரி நினைறீங்க, உள்ள வந்து உட்காருங்க, மழை நின்றா விட்டு போலாம் அப்படின்னு கூப்பிடணும். அப்படின்னா யாரால முடியும்? அந்த ஆத்து எஜமானரால தான் முடியும். ரோட்ல போறவன் எவனாவது அந்த ஆத்தை திறந்து உள்ள போய் உட்காருன்னு சாவி திறந்து உள்ள உட்காந்து வைக்க முடியுமோ? அந்த மாதிரி வைகுண்டத்துக்கு அழிச்சும் போறது யாரால முடியும்? வைகுண்ட அதிபதி எவனோ அவனாலதான் அழிச்சுட்டு போக முடியும். அப்ப வானேற வழி தந்தார் அப்படின்னு வைகுண்டம் போற வழியை காட்டி கொடுத்து வைகுண்டத்துக்கு அழிச்சும் போற பெருமாள்னு, மோட்சத்துக்கு இவர் தான் அதிபதி, இவர் தான் மோட்சம் கொடுப்பார், சரணாகதி பண்ணுங்கன்னு ஆல்ரெடி சொல்லி எடுத்து, அப்புறம் நித்திய சூரிகளாலே சேவிக்கப்படுபவர்னு ஏன் சொல்லணும்? இங்க வைகுண்டத்துக்கு அதிபதினா நித்திய சூரிகள் சேவிச்சுட்டு தானே இருப்பா. வைகுண்டத்துக்கு அழிச்சும் போறார், நித்திய சூரிகளுக்கு சமானமான ஆனந்தத்தை கொடுக்கிறார் அப்படின்னா நாம சேவிக்கிற மாதிரி நித்திய சூரிகள் தானே சேவிச்சுட்டு இருக்கா. அதுவும் இம்ப்ளைடு மீனிங் தானே இங்க ஆல்ரெடி சொல்லி எடுத்தோம். திரும்ப ஏன் சொல்லணும்னா, இங்க அனந்த கருட விஸ்வக் சேனாதிகளாலே சேவிக்கப்படக்கூடிய பெருமாள் அப்படின்னு வைகுண்டநாதன் காட்டுறதை விட இந்திரன், சந்திரன் முதலான 33 தேவர்களும் சேவிக்கிற பெருமாள்னு காட்டுறதுலதான் தாத்பரியம் அதிகம் சுவாமிக்கு. அது எதனாலே சுவாமி? உம்பர்னா தேவர்கள், நித்திய சூரிகள் ரெண்டு அர்த்தம் உண்டு. கம்பேரிட்டிவ்லி எல்லா விதத்திலையும் நித்திய சூரிகள் தானே வசந்தவா. அப்படி இருக்கிறச்ச நித்திய சூரிகள்னு சொன்னாதானே ஆப்டா பொருந்தும். அதை விட தேவர்கள், இந்திரன் முதலான தேவர்கள்னு சொல்றதுல என்ன தாத்பரியம் இருந்துட முடியும் அப்படின்னா, பிரம்மா யாகம் பண்ண ஆரம்பிச்சு யாகம் பண்ணிட்டே இருக்கிறச்ச தேவர்கள் எல்லாம் கூச்சுண்டான்னு பார்த்தோம். ஒரு யாகம் அப்படின்னா எல்லா தேவதைகளுக்கும் அதுல பங்கு உண்டு. அதனாலதான் நீ கூட்டேன்னு நினைச்சுட்டு நாங்கெல்லாம் வந்தோம். இந்திராய ஸ்வாகா, வாயவே ஸ்வாகா, வருணாய ஸ்வாகா அப்படின்னு எங்களுக்கெல்லாம் சொல்லி எங்களுடைய பங்கு நீ கொடுப்ப, வாங்கி சாப்பிடலான்னு வந்து நின்றுட்டு இருக்கோம். நீயோ எங்களை யாரையுமே சட்ட பண்ணாம எல்லாம் பெருமாளுக்கே பெருமாளுக்கேன்னு ஸ்ரீமன் நாராயணனுக்கே அர்ப்பணம்னு முழுக்க பகவத் ஆராதனமா யாகத்தை பண்ணிட்டு இருக்க. அப்ப நாங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்கோம்? எங்களுடைய பங்கு எங்க அப்படின்னு கோச்சுண்டாலே தேவர்கள்லாம். அப்ப பிரம்மா என்ன சொன்னார்? நான் இதை வந்து காமியமான அல்ப பலன்களுக்கு ஆசைப்பட்டு பண்ணியிருந்தேனா அல்ப பலன்களை தரக்கூடிய தெய்வங்களான உங்களுக்கு பங்கு கொடுத்திருப்பேன். வசந்த பெருமாளை நேர சேவிக்கணும்னு நான் பண்ணதுனால இதை பகவத் ஆராதனமா தேவதாந்திர சம்பந்தம் இல்லாம பண்றேன். அதனாலதான் உங்க பேரை எங்கேயும் நான் சொல்லல. எனக்கு மட்டும் பெருமாள் தெய்வம் இல்லை, உங்களுக்கும் தெய்வம் தான். இப்ப யாகத்துல பெருமாள் வந்தா நான் மட்டும் பெருமாளை சேவிக்க போறது இல்லை, நீங்களும் தான் சேவிக்க போறீங்க. உங்களுக்கு வேணும்ன்ற வரத்தை பெருமாள்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அதனால எங்களுக்கு பங்கு வரலையே, ஹவிஸ் வரலையே, எங்க பேரை சொல்லி ஹவிஸ் கொடுக்கலையே அப்படின்னு உங்களுடைய அகங்காரத்தினால பகவத் அபச்சாரப்படாதங்கோ அப்படின்னு அவளுக்கு உபதேசம் பண்ணி அவளை சாந்தப்படுத்தி கூல் பண்ணி உட்காத்தி வச்சிருக்காரு பிரம்மா. அவளும் புரிஞ்சுட்டு பெருமாளை சேவிச்சு வர வாங்கிக்கலான்னு ஆசையா காத்துட்டு இருக்கா. இப்போ உம்பர் தொழும் கழலுடையார் அப்படின்னா தேவர்கள் எல்லாம் பார்த்த உடனே ஊழ்ந்துட்டா கீழே. அப்படி பெருமாளை பார்த்த உடனே வேறில்லாத மரம் போல ஊழ்ந்துட்டா கீழே. எப்படி ஊழ்ந்தா? திருவெக்கா திவ்யதேச பாசுரத்துல நம்மாழ்வார் தெரிவித்தார், கால் நிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்காவுது அப்படின்னார். விண்ணோர்கள் தேவர்கள் எப்படி சேவிக்கிறாளாம் இந்த எம்பெருமானை? கால் நிலம் தோய்ந்து சேவிக்கிறாளாம். ஒரு குச்சியை கீழே போட்டா எப்படி அப்படியே 100% தரையோட ஒட்டிக்கிறதோ அந்த மாதிரி ஊழ்ந்துட்டா தேவர்கள்லாம். வெறுமை கை கூப்புறது, அப்படி ஸ்டைலா ஒரு கையை தூக்குறது, லேசா தலையை குனியறது அப்படியெல்லாம் பண்ணல. அப்படி கால்ல இருந்து தலை வரைக்கும் பூமியில படும்படியா, உடம்பு முழுக்க மண்ணு ஒட்டும்படியா
கால் நிலம் தோய்ந்து, கால் அப்படியே பூமியில தோஞ்சு நெடுஞ்சான் கிடையா விழுந்து சேவிக்கிறாளாம். சாஷ்டாங்க பிரணாமம், தீர்க்க சரணாகதி பண்ணி சேவிக்கிறாளாம். அன்னைக்கு சரஸ்வதி தங்களை அழிச்சுடுவாளோன்னு பயந்துண்டு யாகமானா ஒண்ணுமாவானா நம்ம இடத்துக்கு தப்பிச்சு போனா போறோம்னு ஓட பார்த்தாலே எல்லாம். அப்ப யார் வந்து சரஸ்வதியினுடைய வெள்ள சுழல்ல இருந்து பிரம்மா உள்பட இத்தனை தேவர்களையும் காப்பாத்தினது? சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு சொல்லக்கூடிய யதோக்தகாரி வேகா சேது. ஆபத்துல இருந்து எங்களை காப்பாத்தினேன்னு அன்னைக்கு தேவர்கள்லாம் பெருமாள் வேகா சேத்துவா தோன்றின போது தரையில சாஷ்டாங்கமா ஊழ்ந்து சேவிச்சாலாம். அதே தேவர்கள் இங்க அஸ்திகிரி மலை மேல பிரம்மாவினுடைய அஸ்வமேதையாக வேதி மத்தியத்தில இருந்து தேவ பெருமாள் புண்ணிய கோட்டி விமானத்தோடு தோன்றிய போது அதே மாதிரி தரையில சாஷ்டாங்கமா விழுந்து சேவிச்சுட்டு இருக்கலாம். இதனால நமக்கு என்ன பாடம் தெரியுமா ஜனங்களே? தேவர்கள்லாம் சாதாரணமானவா கிடையாது. அவளுக்கெல்லாம் மூத்தவனா இருக்கக்கூடிய பிரம்மாவான எங்கிட்டயே எங்க பங்கு எங்கன்னு கேட்டு சண்டை போட்டவா. அவளே பெருமாளை பார்த்த உடனே எப்படி இருக்கா பாத்தங்களா? இப்போ வேறற்ற மரம் போல தரையில உழுந்து சாஷ்டாங்கமா பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கா. பெருமாள் காலில் உழுந்து கிடக்கிறா. அவள்லாம் அவனுடைய கருணைக்காக, அவனுடைய வரத்துக்காக, அவனுடைய தயைக்காக காலில் உழுந்து கிடக்கிறா, காத்துன்னு இருக்கா அவள்லாம். அதனாலே நீங்க எந்தெந்த தேவதையை எந்தெந்த பலனுக்காக உபாசனை பண்ணி ஹோமம் பண்ணி பிரார்த்திச்சுண்டு சேவித்து கோவிலுக்கு போய் என்னென்ன வரலாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை தேவத்தையும் ஒட்டுமொத்தமா இவன் ஒருத்தன் காலில் ஊழ்ந்து கிடக்கிறது. இதுல இருந்து என்ன தெரியறது? அத்தனை தேவதைகளுக்கும் அந்த சக்தியை கொடுப்பவன் இவன்தான். அத்தனை தேவதைகளும் இவனை சேவித்து இவனாலே தரப்பட்ட ஒரு துளி சக்தியை கொண்டுதான் உங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்றா. அப்படி இருக்கிறச்ச அந்த தேவதைகளையே வாழ வைக்கக்கூடிய ஆட்டி வைக்கக்கூடிய இவன் திருவடியை சரணாகதி பண்ணா அந்த தேவர்கள்லாம் நமக்கு லட்சியமே கிடையாது. உலகம் என்ன சொல்லி பயமுறுத்துறது உங்களை? தேவதாந்திர சம்பந்தம் வைத்துக் கொள்ளாதே, ஸ்ரீமன் நாராயணன் மட்டும் போறோம், பெருமாளை தான் சேவிக்கணும், சரணாகதி ஆயிடுத்து எங்கேயும் போகக்கூடாது, சரணாகதி ஆறுது இல்ல செகண்டரி, அது ஸ்ரீ வைஷ்ணவனா எங்கேயும் போகாதே, யாரையும் சேவிக்காதேன்னு சம்பிரதாயம். ஆனா என்ன சொல்லி பயமுறுத்துறா சில பேர்? அந்தந்த தேவத்தைய வந்து சேவிக்க வேண்டிய காலத்துல சேவிச்சு அதுக்கு பண்ண வேண்டியதை பண்ணிவிட்டா நாம தப்பிச்சுக்கலாம், இல்லைன்னா அது கோபத்துக்கு ஆளாகும், அது சாபத்துக்கு ஆளாகும்னு சொல்றாளே. என்னுடைய கதை உங்களுக்கு எல்லாம் உதாரணம். நான் பண்ற அஸ்வமேத யாகத்துக்கு எல்லா தேவத்தையும் கூட்டம் மொத்தம் வந்தது. எதுக்கு கூட்டேன்? நிந்து வேடிக்கை பாருங்க, பெருமாளை சேவிங்கன்னு கூட்டேன். அதுகள் என்ன நினைச்சுன்னு நம்மளுக்கு ஹவிஸ் கொடுக்கறதுக்கு நம்மளுடைய பாகத்தை நம்மளாண்ட கொடுக்கறதுக்கு வர சொல்லிட்டு இருக்காருன்னு தப்பா புரிஞ்சுன்னுட்டோ. அதுக்கு காரணம் அகங்காரம். அந்த சமயத்திலே என்னண்ட கோவிச்சுண்டு சண்டையும் போட்டது. யாகம் அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் பங்கு உண்டே, எங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பண்றீங்களே, எங்களுக்கு அவமானமா இருக்குன்னு சண்டை போட்டுது. நான் என்ன சொன்னேன்? இது பகவானை உத்தேசித்து பண்ணக்கூடிய பகவத் ஆராதனம், பெருமாளுக்கு பண்ணக்கூடிய ஆராதனமானபடினாலே எதை வேணாலும் எனக்கு பெருமாள் கொடுத்துட்டு போறான், நீங்கெல்லாம் என்ன எனக்குன்ற மாதிரி சொன்னேன். அதுக்கு காரணம் எம்பெருமானிடத்திலே எனக்கு இருந்த பூரண விசுவாசம். இவாளுக்கெல்லாமும் படி இழக்கிறவன் பிச்சையிடுறவன் பெருமாள் தான். இவா எல்லாம் அவன் காலடியில ஒடுங்கி கிடக்கிறா, அவனை பார்த்த உடனே தரையில உழறா எல்லோரும். அதனால அந்த ஜெகத்காரணமான பிரம்மத்தை எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை வரதன நாம நேர ஆசிரியச்சுட்டா இவாளுடைய தயவெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு தேவப்பெருமாளை குறிச்சு நான் தைரியமா யாகம் பண்ணேன். இப்ப பெருமாளை பார்த்த உடனே பயந்தோ பக்தியிலையோ தவார்னு கீழே விழுந்தது யாரு? அவாதான் முதல்ல. அதனால பெருமாளை தீர்க்கமா சரணாகதி பண்ணுட்டா உங்களுக்கு இதர தேவதைகளினுடைய தயவு என்பது அவசியம் வேண்டாம். ஏன்னா ஒரு தேவதைக்கு ஒரு அளவு சக்தி உண்டு. சில தேவதையால சில வரத்தை தான் தர முடியும். அந்தந்த தேவதைகள் அந்தந்த வரத்தை தரத்துக்கும் மூலமான சக்தியை அதுகளுக்கு பிச்சையிடுபவன் இந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான். அவனையே நேர நாம சேவித்து அவனுடைய அடியவர்களாக இருக்கிற போது என்ன தரமாட்டான்? அவன் ஞானம் தரமாட்டானா? பக்தி தரமாட்டானா? கைங்கரிய ஸ்ரீய தரமாட்டானா? கல்வி தரமாட்டானா? இல்ல தாயார் நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தரமாட்டாளா? ஆரோக்கியத்தை தரமாட்டானா? என்ன தரமாட்டான்? நமக்கு எல்லாம் கொடுப்பான். கேவலம் மோட்சம் மட்டும்தான் கொடுப்பான். வாழும்போது படாத பாடு படுத்திருத்திடுவான்லாம் அர்த்தம் கிடையாது. வாழ்வதற்கு தேவையானதும் கொடுக்கறான். இன்னைக்கு எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் நன்னா இருந்துட்டு இருக்கோம் அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால. யாருக்கு என்ன குறை? அவாவா கர்மாதீனமா வந்த குறைகளையும் பிரார்த்தனையின் பெயர்ல தீர்த்து வைக்கக்கூடிய பெருமாளாச்சே இந்த வரதன். அதனால இவனை புரிந்து கொண்டு முழு மனசோடு இவனிடத்துல சரணாகதி பண்ணிட்டீங்களோ உங்களுக்கு எந்த தேவதையை குறித்தும் பயம் வேண்டாம்.
வேண்டாது சரண நெறி வேறோர் கூட்டு வேண்டில் அயன் அத்திரம் போல் வெல்கி நிற்கும்னு சுவாமி தேசிகன் சாதித்தார். சரணாகதி பண்ணவன் தேவதாந்திர சம்பந்தம் வச்சுட்டானா அந்த சரணாகதி பலிக்காது. பாகவத அபச்சாரப்பட்டா அந்த சரணாகதி பலிக்காது. பாகவத அபச்சாரப்பட்டாலும் எந்த பாகவதர் இடத்துல அபச்சாரப்பட்டமோ அவரிடத்திலேயே மன்னிப்பு கேட்டு அவர் மன்னிச்சுட்டாரானா கூட அந்த பாபம் அப்பவே போயிடுறது. ஆனால் தேவதாந்திர சம்பந்தம் என்பது ஒரு பானை பாலில் விழுந்த ஒரு துளி விஷம் போலே, அது என்னைக்கும் கூடாது அப்படின்றது பிரம்மாவினுடையதான இந்த சரித்திரத்திலிருந்து நமக்கு தெரிகிறது. அந்த தேவதைகளால பிரம்மாவை என்ன பண்ண முடிஞ்சது? கோவிச்சுண்டு கேட்டது என்ன பண்ண முடிஞ்சது? இத்தனைக்கும் பிரம்மா சரணாகதி பண்ணவன் இல்ல, நம்மளாட்டமா மோட்சத்துக்காக சரணாகதி பண்ணவன் இல்ல. அந்த யாகத்தை பெருமாளை குறிச்சு பண்றேன்னு அந்த யாகத்துக்கு மட்டும் அங்க பிரபத்தியா யாகம் பெருமாளை குறிச்சு நடக்கணும், யாகம் முடிஞ்ச உடனே பெருமாள் வந்து எனக்கு சேவை கொடுக்கணும் அப்படின்னு பண்ணக்கூடிய யாகத்துக்கு மட்டும் சரணாகதி பண்ண ஒருத்தனுக்கே பெருமாள் எத்தனை அனுகிரகம் பண்ணினா, நாமும் நம்மளை ரட்சிக்கிற பொறுப்பு, நம்மளுடைய பரம், நம்மளுடைய பலன் எல்லாத்தையும் சர்வநியாசமா அவனுடைய திருவடியில சமர்ப்பிச்சுட்டோமே நாமெல்லாம் பிரபன்னால் சரணாகத்தால் வரநியாசம் பண்ணிண்டவா. நம்மளுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட தாயாருக்கு சமானமான ஸ்நானத்துல இருக்கோம் நம்ம எல்லாம். பற்பில் அமர்ந்த செய்யால் படி காட்டிய பண்புடை அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதித்தது போல தாயாருடைய ஸ்தானத்துல இருக்கோம் நாம எல்லாம். ஸ்திரீகளோ புருஷாலோ எல்லாரும் பெருமாளுடைய தர்மபத்னியான தாயார் ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவர்கள் நாம் எல்லாம். ஆகையினால எந்த தேவதாந்திரத்துக்கும் நாம அடிபணிய வேண்டியதும் இல்லை, பயப்பட வேண்டியதும் இல்லை. எம்பெருமான் ஒருவனே போரும் என்கிற மகா விசுவாசம் இங்கே காட்டப்படுகிறது. பிரம்மா அஸ்வமேத யாகம் பண்ணின போது சாஸ்திரம் சொன்னதுன்றதுக்காக இவாளுக்கெல்லாம் பெயர் சொல்லி ஹவிஸ் கொடுத்திருந்தால் அது காமிய யாகமா போயிருக்கும். ஒரு அல்ப பலனுக்காக வேண்டி செய்யப்பட்ட யாகமா போயிருக்கும். அதனுடைய பலனா கேவலம் சொர்க்கம் கிடைத்திருக்கும். சொர்க்கம் ஏன் கேவலம் அப்படின்னா, இவன் எத்தனை காலம் புண்ணியம் பண்ணிருக்கானோ அத்தனை காலம் தான் சொர்க்கத்துல வசிக்க முடியும். திரும்ப நரகத்துக்கு வரணும். எவ்வளவு பாவம் பண்ணிருக்கானோ அதுக்கான தண்டனையை நரகத்துல அனுபவிச்சுட்டு திரும்ப வந்து சம்சாரத்துல பிறக்கணும். இந்த சொர்க்கமோ நரகமோ ரெண்டுமே வந்து நிரந்தரம் கிடையாது. சம்சாரத்துல தள்ளிண்டே இருக்கும் புடிச்சு. சுழல் அப்படி சைக்கிள் வந்துட்டே இருக்கும். எத்தனை ஜென்மா போகும்னு தெரியாது. அப்ப நிரந்தரமான ஒரு அமைதி, ஒரு இலைப்பாறுதல் வேணும்னா பெருமாளுடைய திருவடி தான் கொடுக்கும். அது அதனாலதான் சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போகணும்னு சொல்றது. ஆகையினால இந்திரன் உள்பட, ஏன் இந்திரன் சொல்றாரு அப்படின்னா, தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரன் உள்பட தேவர்கள் எல்லாம் அவாவாளுக்கு பெயர் சொல்லி ஹவிஸ் கொடுக்கலையே அப்படின்ற குறை தீர எம்பெருமானுடைய திருமேனி அழகை கண்களாலே பருகி பூரண திருப்தியா எடுத்து எல்லாருக்கும். சுவாமி நல்ல பசி, வயத்தை கிள்றது பசி, ஒரு மோர் சாதமான கிடைச்சா நன்னா இருக்கும், பிராணன் போறதுன்னு தோன்றது. அந்த சமயத்துல வாசல்ல பெருமாள் எழுறார், இல்ல கோவிலுக்கு போறோம், சர்வ அலங்கார பூஷித்தனா சல்வ அலங்காரத்தோட இல்ல திருமஞ்சனம் முடிஞ்சு சொட்ட சொட்ட ஈரவாடையோடு கூட பெருமாளை சேவிக்கிறோம். அந்த அழகுல அப்படியே மனசை கொள்ளையடிக்கிறது நமக்கு. அந்த நேரத்துல இப்ப யாரானும் சாதம் கொடுங்க சாப்பிடுறேன்னு பசிக்குமா இருக்கானோ? இத்தனை அழகா பெருமாளை ஆச்சரியமா குளிச்சுட்டு இருக்கிற குழந்தைய பாக்குறாப்பல சேவிச்சா விட்டு நிஜமா பசிக்குமோ? பெருமாள் சேவைதான் பிரதானம்னு மொத்த பசியும் பறந்து போயிடும். வயத்தை புடுங்கிறது மாத்திரம் இல்ல, வயிறு மனசு சந்தோஷம் ஆத்மா எல்லாமா சேர்ந்து நிறைஞ்சிருக்கும், பூரிச்சு போயிடுவோம். பெருமாள் சேவை முடிஞ்சு தெர போட்டா திரும்ப ஆட்டோமேட்டிக்கா பசிக்கும். அதுதான் பகவானுடையதான அழகு. ஒரு ஸ்பூன் நெய்ய கொடுக்கலையடா பிரம்மா எங்க பேரை சொல்லி, இந்திரா இந்தா உனக்கு, வாயு இந்தா உனக்கு, வருணா இந்தா உனக்குன்னு எங்க பேரை சொல்லி ஒரு ஸ்பூன் நெய்ய கொடுத்தா திருப்தியா போயிட்டு இருக்கவே எங்களுக்கு அப்படின்னு கேவலம் ஒரு ஸ்பூன் நெய்க்கு ஆசைப்பட்டு சண்டை போட்டவா. அதெல்லாம் மறந்து பெருமாளுடையதான பூரண வடிவழகிலே எம்பெருமானுடையதான அழகை கண்களாலே வாரி விழுங்கி ஆற பருகி பூரண திருப்தியோட நிக்கிறார். சுவாமி நீங்க ஹவிஸ் கொடுத்திருந்தா கூட கேவலம் ஒரு ஸ்பூன் நெய்யோட போயிருக்கோம். இது என்ன பெருமாளுடையதான இத்தனை அழக நாங்க கண்ணால பார்த்து பருகும்படியா பண்ணிட்டோங்களே எங்களை. 1000 பேர் எங்களுக்கு கூட்டு நெய் கொடுப்பா. இந்த மாதிரி பெருமாள் சேவை யாரால கொடுக்க முடியும்? அதுவும் புண்ணிய கோட்டி விமானத்தோட கூட வந்த தேவ பெருமாளுடைய சேவையை யாரால கொடுக்க முடியும்? நீங்க கொடுத்தீங்களே அப்படின்னு எந்த பிரம்மாவாண்ட சண்டை போட்டாலும் அந்த பிரம்மாவையே சேவிச்சாலாம் தேவர்கள்லாம். அதனால எம்பெருமானிடத்திலே தீவிர விசுவாசம் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவனை தேவதாந்தரங்களும் சேவித்து போகும் அப்படின்னு கூரத்தாழ்வான் சொன்ன வார்த்தையை நினைச்சுக்கணும். இங்க கூரத்தாழ்வான் திருமாலிருஞ்சோல மலையில உட்கார்ந்துட்டு இருக்கார். ஒருத்தர் போய் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். ஆழ்வான், இப்போ நவகிரகங்கள் இங்க வந்தாலானா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கிறார். என்ன அர்த்தம் இதுக்கு?
நவகிரகங்கள் தேவதாந்திரம் ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு வேண்டாம். அவ வந்தா நீங்க சேவிப்பீங்களா மாட்டீங்களான்னு கேட்கணும். வேற அதுக்கு பயந்துண்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கிறாரு போய் ஆழ்வான்ண்ட. ஆழ்வான் சொன்னார், நீ கேட்கிற கேள்வியே தப்பு. என்ன பார்த்தா நவகிரகங்கள் என்ன பண்ணணும் அதுங்களை போய் கேள்றா அப்படின்னார். அப்ப என்ன அர்த்தம்? நவகிரகமா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு சேவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எம்பெருமானை சரணாகதி பண்ணவான்ற மரியாதையோட யமன் எப்படி எம்பெருமானுடைய பக்தர்களான பாகவதாய்வா சரணாகதி பண்ணவான்னு தெரிஞ்சுடுத்தானா, நீங்க அவளை பிடிக்காதீங்க, அவளை 2 பிரதட்சணம் பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொல்லி தன்னுடைய தூதர்களான யம தூதர்களுக்கு உபதேசம் பண்ணினானோ, அந்த மாதிரி இதர தேவதைகளினுடைய அடியவர்களுக்கு பகவானுடைய அடியவர்களான பாகவதால பார்த்தாதான் சேவிக்கணுமே தவிர நமக்கு அவளை சேவிக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்னு கூரத்தாழ்வானுடைய திருவாக்காலும் உபதேசம். கேள்வியே தப்பு, ஆழ்வானை பார்த்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு அங்க போய் கேளுன்னார். அத்தனை விசுவாசம் எம்பெருமானிடத்திலே. அதுதான் இங்க காட்டி கொடுத்தார். இப்போ இந்த 2வது பாசுரத்தினுடைய கடைசி 2 வரிகள் திருச்சின்னமாலை அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமியினுடைய தேவப்பெருமாள் விஷயமான பிரபந்தத்திலும் 10வது பாசுரத்திலே சமமா பொதுவா அமைந்திருக்கிறது. அதாவது உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார் உம்பர் தொழும் கழலுடையார் வந்தார் தாமேன்னு சொல்லக்கூடிய இந்த 2 வரிகள் மெய்விரத மான்மியத்தினுடைய 17வது பாசுரத்தினுடைய கடைசி 2 வரிகள் திருச்சின்னமாலை பிரபந்தத்திலே 10வது பாசுரத்திலும் இடம்பெற்றிருக்கிறது. சுவாமிக்கு சில விஷயங்கள்லாம் ரொம்ப மனசை தொட்டுடுத்தோம்னா அதை ஒண்ணுக்கு மேற்பட்ட இடங்கள்ல சொல்லுவார். உதாரணமா அயக்ரீவ ஸ்தோத்திரத்துல இருக்கிற ஒரு ஸ்தோத்திரம் சங்கல்ப சூரியோதய நாடகத்துல சொல்லியிருப்பார். இந்த மெய்விரத மான்மியத்துல இருக்கக்கூடிய பாசுரத்துல 2 வரியை கொண்டு திருச்சின்னமாலையில திரும்ப ரிப்பீட் பண்ணிருக்காரு. இதே மெய்விரத மான்மியத்துல இருக்கிற உத்தம அமர்த்தலம் அப்படின்ற பாசுரத்தை அதிகார சங்கிரகம் ரகசிய திரைசாரத்துல கொண்டு வச்சிருக்காரு சுவாமி. அந்த மாதிரி சுவாமிக்கு ரொம்ப திருவுள்ளமான பாசுரம் எல்லாம் ரிப்பீட்டடா வரும். அந்த மாதிரி பிரம்மாவினுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக தேவப்பெருமாள் உத்தரவேதிக்குள்ளே உதித்து உத்தரவேதி மத்தியஸ்தே அப்படின்னு உத்தரவேதிக்கு நடுவிலே பெருமாள் தோன்றினார் என்று வர்ணிப்பது போல சேவை சாதித்தானே, அது சுவாமியினுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டு விட்டது. ஏன்னா அப்படி யாகவேதியில அன்னைக்கு பெருமாள் அவதாரம் பண்ண போய் தானே இன்னைக்கும் அங்க விக்கிரகமா நின்றுண்டு நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு பிரம்மா பண்ண யாகத்துல பெருமாள் விமானத்தோடு கூட விக்கிரகமா வராம சாதாரணமா பெருமாள் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி பிரம்மாவுக்கு சேவை குடிச்சிட்டு ஒரு செகண்ட்ல மறைஞ்சு போயிருந்தாரானா, இத்தனை வருஷங்கள் கழிச்சு பல யுகங்களுக்கு நாமெல்லாம் சேவிக்கும்படியா பெருமாள் அங்க அர்ச்சாவதாரமா இருப்பானா காஞ்சிபுரத்துல. இங்கதான் ஒரு மலை, அந்த மலை மேலமா யாகம் பண்ணானா பெருமாள் வந்தாராம் அப்படின்னு வெறும் மலை மட்டும் தானே இருந்திருக்கும். பிரம்மா பிரார்த்திச்சுக்கிறான் பெருமாளை, இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்னு பெருமாள் கேட்ட போது, இங்கே நீ விமானத்தோடு கூட தாயார்களோடு கூட விக்கிரகமா இருந்து காலத்துக்கும் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணணும். என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றினது இல்லாம எல்லாருடைய கோரிக்கையை நிறைவேற்றி எல்லாருக்கும் மோட்சம் தரணும்னு பிரார்த்திச்சுட்ட போது அப்படியே ஆறுதுன்னு பெருமாள் அன்னைக்கு சங்கல்பம் பண்ணினதுனாலதானே இன்னைக்கு இருந்துட்டு இருக்காருங்க. அதனால எந்த தேவ பெருமாள் திரும்ப திரும்ப மனசை தொடர தெரியுமா? உத்தரவேதிக்குள்ளே உதித்த தேவ பெருமாள். எந்த பிரம்மாவினுடைய யாகத்தில இருந்து புகழோங்கு பொன்மலை அன்னவோர் புண்ணிய கோடியுடன் பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியதேன்னு விமானத்தோடு கூட செட்டா வந்துட்டான் பெருமாள். இங்கதான் டேரா போடணும்னு வந்துட்டான் பெருமாள். வளர்ச்சி எப்படி வந்திருக்கான்? இப்ப யாரான நம்ம மாத்துக்கு ரிலேஷன்ஸ் வரா, வெறுமே கையை வீசிட்டு வந்தான்னா என்ன அர்த்தம்? உடனே போயிடுவான்னு அர்த்தம். இல்ல 2-3 பேக் ஷூட் கேஸ் லகேஜ் எல்லாம் எடுத்துட்டு வரான்னா என்ன நினைச்சுப்போம் உள்ள, ஆஹா அப்படி செட்டப்போட வரது டேரா போட்டுறோம் போல் இருக்க இங்க அப்படின்னு தமாஷா சொல்றாள் இல்லையோ. அந்த மாதிரி ஆமடையாள்கள் எல்லாம் அழிச்சுண்டு விமானத்தோடு கூட வந்தானா பெருமாள். அப்ப என்ன அர்த்தம்? வரச்சையே ஸ்திரமா இங்க இருந்து எல்லாரையும் காலத்துக்கும் ரட்சிக்கணும். அயனார் தரணியில் மண்ணி அயனார் தனித்தவம் காத்துகிறான்னு தெரிவித்தது போல தரணியில் மண்ணி இந்த பூமியிலே ஸ்திரமாக இருந்து ரட்சிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறான் பெருமாள். அதனாலதான் செட்டா வந்துட்டோம், திருவேங்கடமலைக்கு செட்டா வந்த மாதிரி. அந்த பெருமாள் தான் சுவாமி தேசிகனுடைய உள்ளத்தை அப்படியே தொடரார் போய். அதனாலதான் திரும்ப திரும்ப உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார் உம்பர் தொழும் கடலுடையார் வந்தார் தாமே. இந்த ஒரு தேவ பெருமாளை சேவிச்சுட்டா எந்த தேவத்தையும் சேவிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா அந்த தேவதைகள் எல்லாம் இவன் காலில் ஒழிஞ்சு கிடக்கிறா பாருங்க அப்படின்னு நமக்கு எம்பெருமானிடத்திலே மகா விசுவாசத்தை உண்டு பண்ணும் பொருட்டு சுவாமி இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றார். அடுத்தது பெருமாள் வந்துட்டார் யாகத்திலேன்னு பிரம்மா தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினான். பெருமாள் வந்துட்டார் எல்லாரும் சேவிச்சுக்கோங்க,
பெருமாள் இப்படிப்பட்டவர், இவரை செய்வீங்கோ, மத்தவாள் எல்லாம் கண்டுக்காதீங்கோ, இவன் தான் எல்லாம் கொடுப்பான்னு நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணினான் பிரம்மா. இப்ப பெருமாள் எப்படி இருக்காருன்னு பெருமாளுடைய திருமேனி அழக வர்ணிக்கிறான் பிரம்மா. என்ன சொல்றான் பிரம்மா? உத்தரவேதிக்கு நடுவுல விமானத்தோடு கூட ஸ்ரீதேவி பூமி தேவியோடு கூட வந்த பெருமாளை பார்த்தான். சூரிய சந்திரர்களினுடைய ஒளியெல்லாம் தோத்து போகும்படியா 1000 கோடி சூரியன்கள் சந்திரன்கள் ஒன்னா வந்தாலும் அவளுடைய பிரகாசம் எல்லாம் இவனுடைய முகத்துல இருக்கக்கூடிய தேஜஸை விட குறைவுதான் சொல்லும்படியான ஒரு பிரகாசத்தோட கூட சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டு சூரியன் போலே தகதகான்னு மின்னக்கூடிய கிரீடத்தை தலையிலே அணிந்து கொண்டு காதுகளில் அழகா மீன் வடிவிலே தொங்கக்கூடிய குண்டலங்கள், ரத்தன குண்டலங்கள், மகர குண்டலங்கள்னு சொல்லக்கூடிய தோடுகளை அணிந்து கொண்டு அழகிய வானவில்லை போன்று வளைந்திருக்கிற புருவங்களோடு கூட நீல மணி போல இருக்கக்கூடிய அழகான நெற்றியிலே தீபத்தினுடைய ஜுவாலை போல இருக்கக்கூடிய திலகத்தோடு கூட, நீலமணி அப்படின்னா நீல ரத்தனம்னு சொல்றோம், ப்ளூ சஃபயர்னு சொல்றோம். அது எப்படி பார்த்தா அப்படி கருநீல கலர்ல அப்படி அழகா வளவளவளான்னு அப்படி ஜொலிக்கிறதோ அந்த மாதிரி பெருமாளுடைய நெற்றியானது நீல ரத்தனமா ஜொலிக்கிறது. ஏன் நெத்தி நீல கலர்ல இருக்கு? பெருமாள் நீலமேக சியாமனோ இல்லையோ, மழை மேகம் போலே முகில் வண்ணனா இருக்கக்கூடியவனோ இல்லையோ, அவனுடைய திருமேனி முழுக்க நீல நிறம். அப்ப நெற்றியும் நீலமாக இருக்கிறது. அந்த நெற்றியிலே தீபத்தினுடைய ஜுவாலை போல இருக்கக்கூடிய அழகிய திலகம். காண்தகு தோல் அண்ணல் தென்னத்தியூரர் அப்படின்னு அமுதனார் வர்ணித்தது போல தோல் அழகுகளாலேயே பக்தர்களினுடைய ஹிருதயத்தை கொள்ளையடிக்கக்கூடிய கல்வன். அழகிய தோள்களை உடைய பெருமாள். தேவப்பெருமாளிடத்துல சேவிக்கிறதுக்கு எது அழகுன்னா தோள்கள் தான் அழகு. கான் தகு தோல் அண்ணல் தென்னத்தியூரர் கடலினை கீழ் பூண்டவன் பாலன் அப்படின்னர். பெருமாள் அப்படி சங்கு சக்கரங்களை ஏந்தி பிடிச்சுண்டு தோல் அகலமா விரிச்சுண்டு கம்பீரமா அப்படி இப்படி அப்படி ஆடிண்டு வர்றது புறப்பாடு சமயத்துல பாக்குறச்ச பெருமாளுடைய தோல் அழகுலையே பிராணம் விட்டுடலான்னு இருக்கும். அப்படி ஆச்சரியமான தோல் அழகு பெருமாளுக்கு. அப்படி அழகிய திருத்தோள்களையும் அசைகின்ற திருக்குழல் கற்றைகளையும், திருக்குழல் அப்படின்னா தலையில இருக்கக்கூடிய திருமயிர்கள், அந்த தலைமயிர்கள் எம்பெருமானுக்கு அழகிய கருநீல நிறத்திலே கண்ணங்கரேன்னு சுருள் சுருளா சுருள் சுருளா பட்டை போன்ற கேசமா பாக்கிறதுக்கு அத்தனை அழகா இருக்கு. அப்படி பரப்பிண்டு பரட்டத்தலையெல்லாம் இல்லாம அழகிய சுருட்ட முடிகள், அப்படியே இந்த ஷேப்பிங் எல்லாம் பண்றாள் இப்போ அந்த மாதிரி தானாவே அமைந்த அழகோடு கூட அசைந்தாடுகிற ஆச்சரியமான திருக்குழல் கற்றைகள், தலைமயிர்கள், கேசங்களோடு கூட தோல் வலைகள், எம்பெருமான் திருத்தோள்களிலே சாதித்துக் கொள்ளக்கூடிய நாகாபரணம் முதலான திருவாபரணங்கள் என்ன, ரத்தன ஹாரம், ரத்தனத்தினாலே பெருமாள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஹாரம் என்ன, கடகங்கள், பெருமாள் கையிலே ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய வாள்கள் என்ன, அல்லது எம்பெருமான் திருக்கையிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய தோடான்னு சொல்லக்கூடிய காப்புன்னு சொல்லக்கூடிய அந்த வலை போல இருக்கக்கூடிய கடினமான ஆயுதங்கள் என்ன, எம்பெருமான் திரு விரல்களிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய மோதிரங்கள் என்ன, அவன் திரு அறைன்னு சொல்லக்கூடிய இடுப்பிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய மேகலை ஒட்டியானம் போல இருக்கக்கூடியதான திருவாபரணம் என்ன, அரை சிவந்த ஆடையும்னு திருப்பானாழ்வார் தெரிவித்தது போல எம்பெருமான் இடுப்பிலே சாத்திக் கொண்டிருக்கக்கூடிய சிவப்பு பட்டாடை என்ன, அவன் திருவடிகளிலே சாத்திக் கொண்டிருக்கக்கூடிய சிலம்புகள் என்ன, புருஷாலா இருந்தா ஸ்திரீகளா இருந்தா காலில் கொலுசு போட்டுக்கிறது போல புருஷா காலில் அணிந்து கொள்ளக்கூடிய கொலுசு மாதிரியான சிலம்புன்னு சொல்லக்கூடிய ஆபரணம் என்ன, இது எல்லாத்தையும் சாத்திண்டு இது எல்லாத்தையும் விட என்னுடைய திருமுக மண்டலத்தினுடைய அழகை பாருங்கள்னு சொல்லக்கூடிய அழகான திருமுக மண்டலமும், அந்த திருமுக மண்டலத்திலே என்னுடைய வபாஹோம வாசனையினாலே ஏற்பட்ட சந்தோஷத்தை வெளியிடும் புன்முறுவலோடு கூட புன்னகை பூக்கிற திரு அதரங்கள், லேசான புன்னகையோடு கூட அப்படி சிரிச்சு கவர்ந்து இழுக்கக்கூடியதான உதடுகள் என்ன, பரந்த தாமரை போன்ற கண்கள் என்ன. எம்பெருமானுடைய கண்கள் நீண்டவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வடி ஓடி நீண்ட அப்பெரிய வாயகன்கள் சொன்னது போல பெருமாளுடைய கண்கள் அகலமா நீண்டு இருக்கான். கண்கள் சுருகி எங்கேயோ உள்ள சொருகின்றிருந்தா அது அழகில்லை. கண்கள் நல்லா அகலமா பறந்து இருக்கக்கூடியதா இருக்கணும், அதுதான் அழகு. அப்படி கண்கள் எது வரைக்கும் பறந்து இருக்குன்னா பெருமாளுடைய கண்ணு காது வரைக்கும் போறதான், அத்தனை அகன்ற கண்களை உடையவனாம். அப்படி கண்ணாலே நம்மளை எல்லாம் மயக்கி வசீகரிக்கக்கூடிய கண்ணழகனாம்.
எவனுடைய கண்கள் தாமரை போலே பார்ப்பவர்களுக்கு அப்படி மயக்கி இருக்கிறதோ அவன் பரம்பொருள் அப்படின்னு உபனிஷத் சொல்லிட்டு, அந்த தாமரை கண்ணனாக கண்ணங்களிலே ஒளி வீசக்கூடிய குண்டலங்களை அணிந்து கொண்டு, அது என்னன்னா குண்டலம் கண்ணத்துல ஒளி வீசுறதுன்னா, காதுல குண்டலம்னு சொல்லக்கூடிய தோடு நல்ல பத்தரமாத்து தங்கம்னு சொல்லக்கூடிய பியூர் கோல்டுல பெருமாள் போட்டு இருக்கான். மேல சூரியன், கீழே யாகத்துல இருந்து வர தீ, இது ரெண்டுத்துக்கு நடுவுல பெருமாளுடைய ஸ்வர்ணம் அப்படி ஜொலிக்கிறது. அப்படியே அந்த வேள்வி பட்டு அந்த ஒளி பட்டு அப்படி ஜொலிக்கிறது. அந்த காதல இருக்கிற தோடுல இருந்து வர ஒளி பெருமாளுடைய கண்ணத்துல அப்படியே பட்டு கிளார் அடிக்கிறது தான். அத்தனை ஆச்சரியமா இருக்கான் பெருமாளுடைய திருமேனி. கற்பக கொடி போன்ற நாசிகையும், கற்பக மரத்தினுடைய கொடி போலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய மூக்கு, நெடும் தடக்கைகள், தால் தோய் தடக்கை அப்படின்னு தமிழ் இலக்கணங்கள் எல்லாம் சொல்லுவா. ஒரு ஆண்மகனுக்கு எது அழகுன்னா, கை தொடைக்கு கீழே இருக்கணுமா. அப்படியே அட்டென்ஷன்ல நின்னானா அவனுடைய கை அவன் கால் முட்டிக்கு கீழே இருக்கணும். அப்ப ஏற்பட்ட ஆண்மகன் வில் வித்தை முதலான வீர செயல்களிலே சாகசம் பண்ணக்கூடியவனாக திகழ்வான். குறிப்பா ராஜாக்களுக்கெல்லாம் கை அப்படி இருக்கணும். இவன் தேவர்களுக்கெல்லாம் ராஜா, தெய்வங்களுக்கெல்லாம் ராஜா, சகல லோகங்களுக்கும் ராஜா, தேவாதி ராஜன், வரத ராஜனொன்னும். இவனும் ராஜாக்களுக்கான அம்சமாக நீண்ட நெடும் தடக்கைகள், தடமான கைகளை உடையவன். ஆனா கை பாக்குறதுக்கு என்னமோ பெருசா நீண்டு தொங்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு 10 கிலோ வெயிட்ட கொடுத்தா தூக்கிட்டு வர முடியல. அப்படி கிடையாது. ஒரு மலை எதிர்த்து வந்தாலும் அசால்ட்டா ஒரு கையாலேயே எதிர்த்து நிற்கக்கூடிய தடம் பொருந்திய கைகள், வலிமை பொருந்திய கைகள் அப்படின்னு பெருமாள் அப்படி காலில இருந்து தலை வரைக்கும், தலையில இருந்து கால் வரைக்கும் அனுபவித்து ஆனந்த கூத்தாடுறான் பிரம்மா. இப்படி பெருமாளை இன்ச்சு இன்ச்சா வர்ணித்து அனுபவித்து ஆனந்த கடல்ல மூழ்கி என்ன பண்றது, மேல என்ன பண்றதுன்னு தெரியாம மூழ்கி போயிட்டான் பிரம்மா. பார்த்தான் இப்படி இருக்கான் பெருமாள், இவனை எப்படி அனுபவிக்கிறது, இதுக்கு மேல என்ன பண்ண போறோம்னு தெரியாம ரொம்ப சந்தோஷமாயிடுத்துன்னா மேல என்ன பண்றதுன்னு தெரியாம திக்கு திக்குன்னு முழிப்போமோ இல்லையோ அந்த மாதிரி திருன்னு முழிச்சுட்டு மௌனமா இருக்கான் பிரம்மா. கொஞ்ச காலம் அப்படி வாயை புலந்து நின்னான். இத்தனை வருஷம் இத்தனையோ பிரயத்தனங்கள் எல்லாம் பண்ணி எனக்கு நேர்ல வராத பெருமாள் வந்திருக்கார். இப்படி ஆச்சரியமா தன்னுடைய ஒரு அழகையும் காட்டி கொடுக்கிறார். நமக்கும் பெருமாள் ஆழ்வார்களை போல இன்ச்சு இன்ச்சா அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் ஏற்பட்டது. இதுக்கு மேல என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படி பிரம பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். திரும்பவும் பெருமாளை பார்த்தான். இருப்பு கொள்ளல, என்ன பண்றதுன்னு தெரியல. நான் பெருமாளை பார்த்துட்டேன்னு சந்தோஷமா டான்ஸ் ஆடுறான். அவனுக்கு பிடிச்ச கீர்த்தனைகளை எல்லாம் பாடுறான். கண்ணுல ஆனந்த கண்ணீர் அப்படி வெள்ளமாட்டம் ஓடுறது. பெருமாளை உத்து பாக்குறான். இத்தனை அழகா இருக்கானே பெருமாள், என்ன பண்றதுன்னு தெரியல. இவ்வளவு பெரிய பெருமாள் நமக்காக இறங்கி வந்திருக்கானே, நம்மளால பண்ண முடிஞ்சது வெறும கையை கூப்புவோம், விழுந்து விழுந்து சேவிப்போம், பிரதட்சணம் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுட்டு பெருமாளை பிரதட்சணம் பண்றான். வலது பிரதட்சணம் பண்றான். என்ன பண்றதுன்னு தெரியாம இடது பக்கமா பிரதட்சணம் பண்றான். பிரதட்சணமே பண்ணிட்டு இருக்கோமே, என்ன பண்ண போறோம்னு தெரியாம கொஞ்சம் தூரம் போயிட்டான். பெருமாளை விட்டு தூரமா வந்துட்டோமேன்னு கொஞ்சம் கிட்டக்க வரான். இப்போ நிஜமாவே பெருமாள் தான் வந்திருக்காரான்னு கையால தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சென்சேஷன் ஆஃப் டச்ச ஃபீல் பண்ணணும்னு பெருமாளை தொட்டு பார்த்தான். பெருமாளுடைய திருமேனியை தடவி பார்த்தான். பெருமாள் அப்படியே ஆசையா நிஜமாதான் பெருமாள் நமக்காக வந்திருக்காருன்னு அன்போட சேர்த்து கட்டின்றான். திரும்ப திரும்ப பெருமாளை பிரதட்சணம் பண்றதும் விழுந்து விழுந்து சேவிக்கிறதுமா பெருமாளுடைய திருவடிகள்ல துளசி புஷ்பங்களை இட்டு அர்ச்சனை பண்ணிட்டு என்னதான் பண்றான்னு அவனுக்கே தெரியாம மாத்தி மாத்தி சந்தோஷத்துல பண்ணிட்டு இருந்தான். இது எப்படி இருக்குன்னா, எம்பெருமான் ஸ்ரீராமன் சீதா பிராட்டி இருக்கிற இடத்த பார்த்துண்டுவான்னு அனுமார் அனுப்பினர். அசோகவனத்துல போய் சீதா பிராட்டி இருக்கிற இடத்த பார்த்துட்டார் அனுமார். ராமர் சொன்ன லட்சணங்களின் படி இருக்கக்கூடிய பெண் இவள் தான், அதனால கண்டிப்பா சீதை இவளாதான் இருக்கணும்னு முடிவுக்கு வந்துட்டார். ஏன்னா இதுக்கு முன்னால ஹனுமார் சீத்தையை பார்த்ததில்லை. அப்ப போட்டோ எல்லாம் கிடையாது. சீதை என்றவ எப்படி இருப்பான்னு அவளுடைய லட்சணங்கள் பார்த்தா இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு இவதான் சீதைன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சில அங்க அடையாளங்கள்லாம் சொல்லி அனுப்பினார் ராமன். அதையெல்லாம் கேட்டுண்டார் ஹனுமார். அதோடெல்லாம் வெரிஃபை பண்ணி பாத்துக்கிறார், கிராஸ் செக் பண்ணி பாத்துக்கிறார். ஆமா இவதான் சீதை. எல்லாரும் உருவின் நல்லிலக்கணங்களும் வல்லல் தன் உரையொடு மாறு கொண்டில கல்லவால்லர கணக்கமல கண்ணனார் உள்ளுரை உயிரினை ஒளித்து வைத்தவா அப்படின்னு ஹனுமார் ராமனை பார்த்து வயத்துல அடிச்சுக்கிறார். ராவணனை பார்த்து எல்லாரும் உருவின் நல்லிணக்கணங்களும் வள்ளல் தன் உரையோடு மாறு கொண்டில. இந்த சீதையானவள் எப்படி இருப்பான்னு சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமன் சொன்னானோ அதுல ஒரு அம்சம் கூட இங்க மாறவே இல்லை. அங்க
ஒரு சக்கரவர்த்தியினுடைய குமாரனான ஸ்ரீராமனோடு அரண்மனையிலே வாழ்ந்த போது எப்படி இருந்தாலோ, ஒரு பெண்ணுக்கு தன் கணவன் அருகிலே இருந்தால் பலம் என்று சொல்வது போல ராமனோடு கூட சேர்ந்து காட்டுக்கு வந்தப்போ எப்படி தைரியமா இருந்தாலோ, அந்த வசந்த குணங்களோடு தான் ராமனை பிரிஞ்சு மாற்றான் மனையில அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கும் போதும் இருக்கிறாள் இந்த பத்தினி தெய்வம் பதிவிரதா ரத்னம். வேற யாரானா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? இவன் நம்மளையே கொன்னுடுறேன்றானே, உயிரை காப்பாத்திக்கணும், எது சொன்னாலும் கேட்டுட்டு போயிடுவோம்னு நினைப்பாலோ இல்லையோ. அப்படி இல்லாமல் எப்போதும் தன்னுடைய நிலையிலிருந்து மாறாமல் இருக்கக்கூடிய உத்தம பெண்ணாயிற்று இந்த சீதை. இவளையாடா பெருமாளண்டிருந்து நீ பிரிச்ச, உனக்கு அழிவு காலம் நெருங்கிடுத்து, நீ பண்ணதை பார்த்து என்னால சகிக்க முடியலன்னு ராவணனை பார்த்து அனுமார் புலம்பும்படியாக அத்தனை உத்தமமான குணங்களோட கூட சீதை இருந்தா அதை அனுமார் பார்த்துட்டார். இந்த இலக்கணங்களை வைத்து ராமர் சொன்ன சீதை இவதான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். பண்ணிட்டு நான் எதுக்கு வந்தனோ அந்த காரியம் நிறைவேறிடுத்து அப்படின்னு ஆனந்த கூத்தாட ஆரம்பிச்சுட்டார் ஹனுமார். அவர் வானரங்கள் சந்தோஷத்துல என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தார். வீடினது அன்று அரண் யானும் வீகலேன் தேடினன் கண்டனன் தேவியேயனா ஆடினன் பாடினன் ஆண்டும் ஈண்டும் பாய்ந்து ஓடினன் உடாவினன் உவகைத்தேன் உண்டான். தாயார பார்த்துட்டார். பெருமாள் சொன்ன அத்தனை லட்சணங்களும் பொருந்தி இருக்கக்கூடிய இவள்தான் சீதை. எதுக்கு வந்தமோ அந்த காரியம் ஆயிடுத்து. இவளிடத்திலே போய் பெருமாளுடைய தூதன் என்பதை சொல்லி, பெருமாள் தன்னை அனுப்பின செய்தியை சொல்லி, பெருமாள் கூடிய சீக்கிரம் வந்து உங்களை அழிச்சுட்டு போவார், தைரியமா இருங்கோன்னு சொல்லிட்டு உடனே பெருமாள் சன்னதிக்கு போய் அம்மாவை பார்த்துட்டேன் சுவாமி, நீங்க வந்து அம்மாவை அழிச்சுட்டு வாங்கன்னு சொல்லணும், அதுதான் என்னுடைய காரியம் அப்படின்னு அத்தனை உத்வேகத்தோட கூட ஹனுமார் நினைச்சுக்கிறார். சக்கரவர்த்தி திருமகன் சொல்லி அனுப்பின சீதையை பார்த்துட்டேன். வீடினது அன்று அரண், தர்மம் சாகல. இத்தனை கஷ்டத்திலையும் சீதையா தான் இருந்துட்டு இருக்கா, பரம பதிவிரதா தெய்வமா தான் இருந்துட்டு இருக்கா. யானும் வீகலேன், தர்மமும் தோத்து போல நானும் தோத்து போல. தர்மத்தினுடைய வடிவா தர்மாத்மாவாக இருக்கக்கூடிய ராமனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ராம சேவகன் ராம தூதன் நானும் தோத்து போல. அந்த தர்மத்தின் வடிவமா இருக்கக்கூடிய ராமனும் தோத்து போல, சீதையும் தோத்து போல. ராமனாலே அனுப்பப்பட்ட நான் சீதையை கண்டுபிடிச்சுட்டேன். இப்ப சீதை கிட்ட ராமன் இருக்கிற இடத்த சொல்ல போறேன், ராமன் கிட்ட சீதை இருக்கிற இடத்த சொல்ல போறேன், கூடிய சீக்கிரம் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க போறேன். அதனால தர்மம் சாகல நானும் சாகல, அதாவது நானும் தோத்து போல. வந்த காரியம் சக்சஸா போயிடுத்து, ஜெயிச்சு விட்டேன். தேடினன், அந்த அசோகவனம் முழுக்க ராமர் சொன்ன லட்சணங்களோடு கூட யார் இருக்கான்னு தேடி பார்த்தேன். கண்டனன் தேவியேயனா, இவள் தான் அந்த சீதை அப்படின்னு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். சீதையை பார்த்துட்டேன். அந்த சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஆடுறார் பாடுறார், அங்கேயும் இங்கேயும் குதிக்கிறார். அப்படியே போனார். ஒரு மரத்துல பெரிய தேன் கூடு இருக்கு, அந்த தேன் கூடை எடுத்து அப்படியே பிழிஞ்சு தேனை சாட்டார். குரங்குகளுக்கெல்லாம் தேன் சாப்பிடுறதுன்னா அத்தனை ஆசையாம். காட்டு தேனை சாப்பிட்டதுன்னா லேசான மயக்கம் இருக்குமா, போதையை போல லேசான மயக்கம் இருக்குமா குரங்குகளுக்கு. அந்த தேனை சாட்ட போதையில குரங்குகள் என்ன பண்றதுன்னே தெரியாம இஷ்டத்துக்கும் ஆடிண்டு பாடிண்டு குதிச்சுண்டு நல்லா இருக்கிற செடி மரம் இலையெல்லாம் கீழ்ச்சி போட்டுண்டு வாழைத்தோப்பை துவம்சம் பண்ணிட்டு அப்படி ஜாலியா இருக்குமா. அந்த மாதிரி அசோகவனத்தை ஒரு க்ஷணத்துல ஒரு பாடுபடுத்திட்டார் சந்தோஷத்துல. எதனாலன்னா உலாவினன் உவகைத்தேன் உண்டான், சந்தோஷமாகிற தேனை சாட்டதுனால. நிஜமா தேனை சாட்ட குரங்குக்கு எத்தனை போதை வருமோ அதை விட பல மடங்கு போதை வந்து கொடுத்து இந்த வானர ஸ்வரூபமான மாருதிக்கு. இத்தனைக்கும் தேன் சாப்பிடல அவர். சந்தோஷமாகிற தேன், என்ன தேன்? தாயார பார்த்துட்டோம், பெருமாள் இடத்துல போய் சொல்ல போறோம்ன்ற சந்தோஷமாகிற தேனை சாட்டவுடன் அத்தனை ஆனந்த கூத்தாடினான். அதன் பிறகு கொஞ்சம் அப்படியே தெளிந்த நிலைக்கு வந்து தாயார் இடத்துல போய் பேச ஆரம்பித்தான். அப்படிதான் ஆயிடுத்து இங்க பிரம்மாவுடைய நிலைமை. பெருமாளை இப்படியா ஆச்சரியமா சேவிச்ச உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம தேனை சாட்ட குரங்கு போல ஆடினான் பாடினான், ஆண்டும் ஈண்டும் பாய்ந்து ஓடினான். கடைசியில பெருமாளை சேவிச்சு 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 தன்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருந்தான். இப்போ பிரம்மாவானவன் பெருமாளிடத்துல பேச ஆரம்பிக்கிறான். புலன்களை வென்ற யோகிகளும் தேவரீரை சேவிக்க முடியாது. சம்சாரத்துல ஆசை இல்லாமல் ஆமடியா பசங்கோ குழந்தை குட்டி இந்த எந்த சந்தோஷமும் வேண்டாம், எனக்கு பணத்திலே ஆசை இல்லை, பொருளிலே ஆசை இல்லை, பூமியிலே ஆசை இல்லை, பெண்ணிடத்திலே ஆசை இல்லை, சாப்பிடுற வஸ்துக்கள் ஆசை இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் திறந்துட்டு யோகம் தானம் தபஸ் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்காளே யோகிகள் ரிஷிகள், அவா கூட உம்மை சேவிச்சிட முடியாது சுவாமி.
ஆனாலும் அவள மாதிரி ஒரு யோகம் எல்லாம் இல்லைன்னா கூட ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு யாகம் பண்ணத்துக்கே என்னன்னு இருக்கிற கருணையினால போனா போறதுன்னு நீங்க எனக்கு சேவை கொடுத்திருக்கீங்க பாத்தீங்களா. உண்மையாவே நீங்க தான் அருளாள பெருமாள், நீங்க தான் தெய்வம், நீங்க தான் கருணையே வடிவானவர். மணவாள மாமுனிகள் ராமானுஜரை பார்த்து ஒரு பாசுரம் பாடுறார் ஆர்த்தி பிரபந்தத்திலே. அதிகாரம் உண்டேல் அரங்கரிரங்காரோ, அதிகாரம் இல்லாதார் கன்றோ எதிராசா நீ இறங்க வேண்டுவது, நீயும் அதிகாரிகளுக்கே இறங்கில் என் செய்வோம் யாம். ராமானுஜா, பக்தியோ பிரபத்தியோ பண்ணக்கூடிய தகுதி படைத்தவர்கள் பெருமாளிடத்துல ஆசிரியிச்சு பெருமாள் கிட்ட மோட்சத்தை வாங்கிப்பா. பக்தி பண்ண முடிஞ்சவாளுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு, சரணாகதி பண்றவாளுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு ரங்கநாதன் இருக்கார், அவர் பார்த்துப்பார். நீயும் பக்தியோ பிரபத்தியோ பண்றவாளுக்கு தான் மோட்சம் கொடுப்பேன்னா என்ன மாதிரி இருக்கிறவா கதியெல்லாம் என்ன ஆறுது? எனக்கு பக்தியும் பண்ண தெரியாது, பிரபத்தியும் ஒழுங்கா பண்ண தெரியாது, பெருமாளாட்டமே நீயும் பண்ணாதான் பல்லன்னு வச்சுண்டியானா நான் என்ன ஆறுதுப்பா? அதிகாரம் இல்லாதார்கன்றோ நீ இறங்க வேண்டுவது, பெருமாளை காட்டிலும் கருணை மிக்கவர், கருணையே வடிவானவர், காரே கருணை ராமானுஷன் அப்படின்னா பெருமாளாட்டம் உபாயம் பண்ணாதான் கொடுப்பேன்னு நீ சொல்லலாமோ? அட்லீஸ்ட் அந்த உபாயத்தை பண்ணக்கூடிய புத்தியான எங்களுக்கு கொடுக்க கூடாதா? அதிகாரம் இல்லாதார்கன்றோ நீ இறங்க வேண்டுவது, எங்களுக்கு தானே நீ இறங்கி அனுகிரகம் பண்ணணும். நீயும் அதிகாரிகளுக்கே இறங்கில் என் செய்வோம் யாம். பெருமாளாட்டமா நீயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தியானா நான் எங்க போறது? அந்த பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணக்கூடிய அந்த மனோபாவத்தையாவது நீ தர வேண்டுமே, எங்களை சரணாகதி பண்ணும்படியா பண்ண வேண்டுமேன்னு பிரார்த்தித்தார். அது போல பிரம்மா சொல்றார், யாகம் பண்ணா தபஸ் பண்ணா ரிஷிகளை போல எல்லாத்தையும் திறந்துட்டு உன்னை சரணாகதி பண்ணா அவளுக்கு நீ சேவை சாதிக்கிறதுன்ற சாதாரண விஷயம். அப்போ உன்னை பெருசா பேச மாட்டா யாரும். அகங்காரத்துல தலைகால் தெரியாம ஆடிட்டு இருந்த பிரம்மா எந்த தகுதியும் இல்லாம அசரீரி சொன்னதை கேட்டு ஒரே ஒரு யாகம் பண்ணா அதுக்கும் பெருமாள் இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணார் அப்படின்னாதான் அது உனக்கு பெருமை. அதனால யோகிகளாலும் கூட சேவிக்க முடியாத உன்னை நான் சேவிச்சுட்டேனே, அது எதனால? உன்னுடைய கருணையினாலே, உன்னுடைய அருளினாலே. அதனால என்னுடைய முயற்சியால நான் இங்க சேவிக்கல, உன்னுடைய பிச்சையினால சேவித்தேன். தொழுதெழு தொண்டர்கள் தமக்கு பிணியொழித்து அமரர் பெருவிசும் வருளும் பேரருளாளனும் பெருமான். உன்னை சேவிச்சு வந்து தாசன் அப்படின்னு நின்ன எனக்கு நீ போட்ட பிச்சை இது. இப்படி எனக்கு எல்லா விதங்களிலும் பந்துவாக இருக்கக்கூடிய நீ என்னை கடை தேற்ற வேண்டும், என்னை உத்தரிக்க வேண்டும். இப்ப நான் எப்படி இருக்கணும், அதுக்கு மேல 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 என்ன ப்ரமோஷன் பண்ணிட்டே போகணும்னு பிரார்த்திக்கிறான். அது என்ன சகல விதமான பந்து? பிரம்மாவை பெருமாள் தான் படைச்சார். அதனால பிரம்மா புள்ளை, பெருமாள் அப்பா, அப்பா புள்ளைன்ற உறவு. பிரம்மாவுக்கு பெருமாள் தான் வேதத்தை உபதேசம் பண்ணினார், அதனால ஆச்சாரியன் சிஷ்யன்ற உறவு. பிரம்மா யாகத்தினால பெருமாள் ஆராதித்தான், பிரம்மாவினுடைய யாகத்துக்கு மகிழ்ந்து பெருமாள் ஆவிர்பவித்தார், தெய்வம் பக்தன் என்கிற உறவு. இப்படி பல உறவுகள் உண்டு எனக்கு. எனக்கு எல்லா விதமான உறவும் நீதான். அப்படி எனக்கு எல்லா விதத்திலும் உறவாக இருக்கக்கூடிய நீ என்ன மேலும் மேலும் உத்தரிக்க வேணும், அப்படியே மேல மேல உயர்த்தி அழிச்சுட்டு போகணும். எனக்கு இப்போதைக்கு கைங்கரிய சாம்ராஜ்யத்தை கொடு. பகவானுடைய அடியவன் நான் அப்படின்னு அகங்காரம் இல்லாமல் பக்தியோடு கூட எம்பெருமான் இட்ட பிச்சையிலே, அவன் கொடுத்த சக்தியிலே, அவன் சொன்ன காரியங்களை அவனுடைய ஆராதனமாக அவனுடைய முகத்திலே புன்முறுவல் ஏற்படுவதற்காக பண்ணக்கூடிய அடிமை நான் என்கிற புத்தியை எனக்கு கொடு. அந்த பக்தியோடு கூட நான் உன்னிடத்துல கை கட்டி வாய்ப்பொத்தி கைங்கரியம் பண்ணக்கூடிய சாம்ராஜ்யத்தை கொடு. நீ எதுக்காக என்ன படைச்சியோ அந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய சக்தியினால நான் வேதம் சொல்லி சம்பாதிச்ச ஒரு மகிமையினால அந்த காரியத்தை பண்றேன்னு நினைச்சுக்காம எம்பெருமானுடைய கை கருவியா நான் பண்ணிட்டு இருக்கேன்னு உன்னிடத்துல அடங்கி இருக்கக்கூடிய பாவத்தை கொடு. என்னுடைய அகங்காரத்தை எல்லாம் தீர்த்துடு, என்னை மன்னிச்சுடு. என்ன பண்றதுன்னு தெரியாம உன்னை சரணாகதி பண்றேன், நீ தான் என்னை காப்பாத்தணும். உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு கூட எனக்கு தகுதி கிடையாது. உன்னுடைய பெருமைகளை எல்லாம் வந்தார் 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 வந்தார்னு சொன்னேன், அது கூட முழுசா உன்னுடைய பெருமைகளை சொன்னது கிடையாது, ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு சொன்னேன். அதனால என்ன வச்சுண்டு எதை வச்சுண்டு பிரம்மாவை அனுகிரகம் பண்ணலாம்னு யோசிச்சையோ என்கிட்ட ஒன்னும் கிடையாது. நான் ஜீரோ, கம்ப்ளீட்லி ஜீரோ. கேவலம் உன்னுடைய கிருபையினாலே, உன்னுடைய அருளினாலே எனக்கு அனுகிரகம் பண்ணு. என் படி கண்டு இனி என் பயன் ஏதமில் தூப்புலந்தாய், உன் படியே அருளாய் உதவாய் எனக்கு புன்னருளேன்னு நயினாராச்சாரியர் பிரார்த்தித்தார் சுவாமி தேசிகனை. சுவாமி தேசிகனே,
சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்னு நான் உன் திருவடிகள்ல நிக்கிறேன். வந்திருக்கான், நம்மளை சேவிக்கிறான், நிக்கிறான். இவனுக்கு என்ன பண்ணலாம், இவன் என்ன பண்ணிருக்கான், அதுக்கு ஏத்த மாதிரி இவனுக்கு பலன் கொடுக்கலான்னு நீங்க நினைச்சங்களோ? நான் ஒண்ணுமே பண்ணல. என்ன பண்ணணுமோ அது பண்ணல, ஜீரோ. என்னவெல்லாம் பண்ணக்கூடாதோ அதுதான் நிறைய பண்ணிருக்கேன். அப்ப எனக்கு நீங்க எதுவுமே நல்லது பண்ண முடியாது. அதனால என்ன பார்க்காம, நான் என்ன பண்ணிருக்கேன்னு பார்க்காம, உங்களுடைய கருணையினாலே எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சு எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு நயினாராச்சாரியர் பிரார்த்தித்தார். அதே மாதிரி பிரம்மா, என்னை வச்சு நீ அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சியோ, இவனுக்காகவா நாமெல்லாம் வந்தோன்னு திரும்பி போயிடுவேன். என்ன விட்டுடும். உன்னுடைய கருணையை உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அப்பேற்பட்ட பிரம்மாவுக்கும் இப்பேற்பட்ட சேவை பண்ணா, அனுகிரகம் பண்ணா பெருமாள் அப்படின்னு சொல்லும்படியா உன்னுடைய அருளை காட்டு பார்க்கலாம் அப்படின்றான் பிரம்மா. அப்ப என்ன அர்த்தம்? தகுதியானவர்கள் போய் கேட்டாதான் தேவப்பெருமாள் அனுகிரகம் பண்றான்றது இல்ல. எந்த தகுதியும் இல்லாத நம்மை போல இருக்கக்கூடியவா போய் பிரார்த்திச்சுண்டாலும் பெருமாள் அனுகிரகம் பண்றான் அப்படின்னு பிரம்மா நமக்கு காட்டி கொடுக்கிறார். இவ்வளோ பக்தி பரவசத்தோட கூட பெருமாளுடைய திருவடிகள்ல தன்னுடைய தலையை வைத்து சாஷ்டாங்கமா விழுந்து சேவிக்கிறான் பிரம்மா. இப்போ பிரம்மாவினுடைய யாக குண்டத்தில இருந்து பெருமாள் அப்படி வெளியில வராரு பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா. முதல்ல பெருமாளுடைய தலை தெரியறது, அப்புறம் முகம் தெரியறது, கழுத்து, மார்பு, இடுப்பு, திருத்தொடைகள், திருவடிகள் அப்படின்னு பெருமாள் முழுசா வரார் வெளியில. அந்த சேவையை பிரம்மா எப்படி அனுபவித்தான்னு சுவாமி தேசிகன் 18வது பாசுரத்துல தெரிவிக்கிறார். இருபரிதிசைந்த மகுடமும் எழில் மதி திகழ்ந்த வதனமும் இருவகை இலங்கு குழைகளில் எதிர்புற உகந்த மகரமும் ஒரு தக உயர்ந்த திருமகள் ஒளிமருவின் மண்ணு மகளமும் உருவரு உமிழ்ந்த புதரமும் உலகடைய நின்ற கடல்களும் மறுவினிடையோங்கு புனலென மலைகுணிய நின்ற மலையென மருளற விளங்கு மொழியென மலரையன் உகந்த பயனென அருவில் உரைகின்ற உயிரென அடியவர் உகந்தவமுதென அருமறைகள் ஒன்றி அடிதொழ அருள் வரதர் நின்ற பெருமையே. அருள் வரதர் நின்ற பெருமையே. அருளே வடிவெடுத்தவனான தேவப்பெருமாள் பிரம்மாவினுடைய யாக குண்டத்திலே வந்து நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதித்தானே, அந்த பெருமையை நான் என்னன்னு சொல்லி புகழ்வது? எப்படி சொன்னாலும் அவன் வந்த அழகை என்னால முழுசா சொல்லி முடிக்க முடியாது. இருந்தாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க அப்படின்னு ஆரம்பித்து பிரம்மாவானவன் வர்ணிப்பது போல இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. திருபரி திசைந்த மகுடமும். பெருமாள் எப்படி வரார்? பொதுவா நாம பெருமாளை எப்படி சேவிக்கணும் அப்படின்னு நமக்கு ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள்லாம் சொல்லி கொடுக்கிறார். பாதாதி கேசமா சேவிக்கணும். திருவடியில இருந்து திருமுடி வரைக்கும். திருவடி கொஞ்சம் கொஞ்சமா பெருமாளுடைய திரு இடை, பெருமாளுடைய மார்பு, பெருமாளுடைய திருமுகம் அப்படித்தானே சேவிக்கணும். ஆனால் யாகத்திலேருந்து பெருமாள் விமானத்தோட கூட வெளியே வரார். எது முதல்ல வெளியில வரும்? நாம சேவிக்க வேண்டிய ஆர்டர்ல ரிவர்ஸ் ஆர்டர்ல தான் வருவார் பெருமாள். பாதாதி கேசமாக சேவிக்க வேண்டிய பெருமாள் கேசாதி பாதாந்தமா தலையிலிருந்து கால் வரைக்குமா பிரம்மாவுக்கு சேவை சாதிக்கிறார். அதனாலதான் பாசுரம் தலையிலேருந்து காலை வர்ணிக்கிறது. பொதுவா எப்படி வர்ணிக்கணும்? திருவடியில இருந்து தலை வரைக்கும் வர்ணிச்சுட்டு போனோம். ஆனா பிரம்மாவுக்கு எப்படி சேவை சாதித்தாரோ அப்படி இங்க வர்ணனை. திரு பரிதி இசைந்த மகுடமும். பரிதி அப்படின்னா சூரியன் அர்த்தம். திரு அப்படின்னா அழகிய. அழகிய சூரியனை போல இருக்கக்கூடிய மகுடம். மகுடம் அப்படின்னா தலையில போட்டுக்கக்கூடிய கிரீட்டம். மணிமுடின்னு சொல்றோமே, ராஜாக்கள்லாம் தலையில போட்டுக்கிற கிரீட்டம். பெருமாளை சேவிங்கோ, எந்த பெருமாளாவது தலைக்கு கிரீட்டம் இல்லாம இருக்காரா? ஏன்னா பெருமாளுக்கு எதுக்கு கிரீட்டம்? முதல்ல ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் இருக்கா, மொட்டை அடிச்சுட்டு நடுவுல குடுமி வச்சுட்டு சிக்கையோட தான் அவளுடைய விக்கிரகம் எல்லாம் இருக்கு. உற்சவ காலங்கள்ல அவளுக்கு கிரீட்டம் சமர்ப்பிக்கிறா. பெருமாளும் அந்த மாதிரி தானே இருக்கணும். ஆனா திருமஞ்சன காலம் முதல் கொண்டு எல்லா காலத்திலயும் பெருமாள் கிரீடத்தோடவே இருக்கானே, என்ன காரணம்? இவாள் தான் பக்தர்கள். மோட்சத்துக்கு போனதுனால நமக்கெல்லாம் ஆச்சாரியாலா இருக்கிறபடினால பெருமாளுக்கு சமானமா அவளை எல்லாம் நாம சேவிக்கிறதுனால பெருமாளுக்கு பண்ணக்கூடிய உபச்சாரங்கள் அலங்காரங்களை எல்லாம் இவாளுக்கும் பண்ணி சேவிக்கிறோம். அதனால பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற கிரீட்டத்தை இவாளுக்கு சமர்ப்பிக்கிறோம். இவ அழகா சாத்திட்டு சேவை சாதிக்கிறா. ஆனா ராஜாவாச்சே, ராஜாவான பெருமாள் கிரீட்டம் இல்லாம இருக்கலாமோ? ராஜாக்களை சொல்றச்சே எப்படி சொல்றா? முடிமன்னவன் தானே சொல்ற. முடிமன்னவன் அப்படின்னா தலையில எப்பவும் கிரீட்டத்தோட இருக்கக்கூடிய மன்னவன். இவன் தேவாதிராஜன் ராஜாதிராஜன் அப்படின்னு சர்வலோகங்களுக்கும் ராஜாவாக இருக்கக்கூடியவன்.
இவன் தலையில கிரீடத்தோட தான் இருப்பான். அதனால அக்னியிலேருந்து ஆவிர்வவிக்கிறச்சையே தலையில கிரீடத்தோட தான் வரான் பெருமாள். இப்ப தெரியறதா பெருமாள் ஏன் எப்பவும் குளிக்கிறச்ச கூட கிரீடத்தோட இருக்கானே பெருமாள்? சதா சர்வகாலமும் எல்லோரையும் ஆளக்கூடிய ராஜா இவன் என்பதை காட்டுவதற்காக. திருப்பரிதி இந்த மகுடமும், அழகிய சூரியன் போல ஜொலிக்கக்கூடிய மகுடம் கிரீட்டமும். முதல்ல கிரீட்டம் join meeting. முதல்ல கிரீட்டம் தான் பிரம்மாவுடைய கண்ணுக்கு தெரிகிறது. பரிதின்னு சூரியனை போலன்னு ஏன் சொல்லணும்? ரெண்டு காரணம். ஒண்ணு, சூரியனை போல பிரகாசமா அப்படி ஜொலிச்சுன்னு இருக்கிற கிரீட்டம். இப்பவும் பெருமாளுடைய பலவிதமான கிரீட்டங்களை பாருங்க. பெருமாள் சாத்திண்டு வாகனத்துல வந்தாரானா அப்படி ஜொலிக்கிறது பாருங்க கிரீட்டம். அந்த கிரீட்டத்தினுடைய ஒளியில பெருமாள் என்ன அழகா தெரியறாரு நமக்கு. அப்படி சூரியனை போல பிரகாசிக்கக்கூடிய கிரீட்டம்னு ஒரு அர்த்தம். பரிதி அப்படின்னா வட்ட வடிவம்னு அர்த்தம். எல்லாருடைய தலையும் எப்படி இருக்கு? வட்ட வடிவத்துல இருக்கும் இல்லையோ? அதனால வட்ட வடிவத்துல இருக்கக்கூடிய கிரீட்டம் தான் பெருமாளுடைய தலைக்கு ஆப்டா பொருந்துமா. அப்படி சூரியனை போல வட்ட வடிவமா இருக்கக்கூடிய கிரீடத்தை, தனக்கு பொருத்தமான கிரீடத்தை சாத்திண்டு பெருமாள் எழுந்துறாராம். பெருமாளுடைய கிரீட்டங்கள் பார்த்தா பல விதங்கள்ல இருக்கும். பாண்டியன் கொண்டைன்னு சொல்றோம், முத்து கிரீட்டம்னு சொல்றோம், முத்து கொண்டைன்னு சொல்றோம், திருவபிஷேகம்னு சொல்றோம், பலவிதமான தொப்பாகாரம்னு சொல்றோம். இப்படி பலவிதமான கிரீட்டங்கள் பெருமாள் சாத்திக்கிறார். அதுல எந்த கிரீட்டத்தோட வந்தார் அப்படின்னா வட்ட வடிவமான கிரீட்டத்தோட கூட பெருமாள் ஆவிர்வவித்தாராம். இசைந்த அப்படின்னா பொருத்தமான, வட்ட வடிவிலே அழகா சூரியனை போல பெருமாள் தலைக்கு பொருத்தமா இருக்கக்கூடிய கிரீட்டத்தோட வெளியில வந்தார். முதல்ல கிரீட்டம் தெரிஞ்சது. கிரீட்டத்துக்கு அப்புறம் என்ன தெரியறது? எழில் மதி திகழ்ந்த வதனமும், சூரியனை போல பிரகாசிக்கிற கிரீட்டத்தை போட்டுண்டு வந்தானே, அவனுடைய முகம் இப்ப சந்திரனை போல அழகா தெரியுது. அது என்ன முகம்னு வரச்ச சந்திரன் சொல்றார்? சூரியன் ஆட்டம் முகம்னு சொன்னா சூரியனை யாரான ஒரு க்ஷணம் பார்க்க முடியுமா நேருக்கு நேர? அப்ப சூரியனை போல பெருமாளுக்கு முகம் இருந்தா ஒருத்தரும் ஒரு க்ஷணமும் பெருமாள் முன்னாடி நின்று பெருமாளை சேவிக்க முடியாது. அப்படி இல்ல, சந்திரனை போல அழகாகவும் இருக்கிறான், குளிர்ச்சியாகவும் இருக்கிறான், பொலிவாகவும் இருக்கிறான். எத்தனை நாள் வேணாலும் பெருமாளை நின்று சேவிச்சுட்டு இருக்கலாம். அப்படி பார்த்து பார்த்து கண்ணை வச்ச கண்ணை வாங்காம ரசிக்கும்படியான அழகை உடையவன் பெருமாள். சூரியன் நிறைய சக்தி சுவாமி, ஆனா ஒரு க்ஷணம் கூட அவரை நேர பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்படியா இல்ல பெருமாளுடைய திருமுக மண்டலம். எழில் மதி அழகான சந்திரன் போலே திகழ்ந்த பொலிகின்ற வதனமும் திருமுக மண்டலமும். பெருமாளுடைய கிரீட்டம் சூரியனை போல பிரகாசிக்கிறது. பெருமாளுடைய முகம் சந்திரனை போலே பிரகாசமும் குளிர்ச்சியும் கலந்து அடியவர்கள் பார்த்து கொண்டே இருக்கும்படி, ரசித்துக் கொண்டே இருக்கும்படி இருக்கிறதாம். இருவகை இலங்கு குழைகளில், குழைகள் அப்படின்னா காதுகள் அர்த்தம். இரு வகை இலங்கு குழைகளில், ரெண்டு பக்கமும் இருக்கிற காது, வலது காது இடது காது ரெண்டுத்திலையும் எதிர் பொற உகந்த மகரமும், ஒன்னோடு ஒண்ணு எதிர்ல பாத்துக்கிறா போல ஆப்போசிட் சைட்ஸ்ல இருக்கக்கூடியதான பெருமாளாலே விரும்பி அணியப்படுகிற மகரமும். மகரம் அப்படின்னா மகர குண்டலங்கள் அர்த்தம். குண்டலம் அப்படின்னா தோடு, மகர குண்டலம் அப்படின்னா என்ன? மகரம் அப்படின்னா மீன் அப்படின்னு அர்த்தம். மீன்ல சுறா மீன் அப்படின்னு கடல் வாழ் உயிரினம் ஒண்ணு உண்டு. அது அப்படி பாக்கிறதுக்கு பிரம்மாண்டமா அழகா வளைஞ்சிருக்கிறா போல இருக்கும். அந்த வடிவத்திலே ஒரு தோடை பண்ணி போட்டுண்டா அந்த தோடுக்கு மகர குண்டலம்னு பேரு. பெருமாளுக்கு அந்த குண்டலத்துல ரொம்ப திருவுள்ளம். திருவேங்கடமுடையானும் மூலவரும் அந்த மாதிரி ஒரு மகர குண்டலம் சாத்தின்னு இருப்பார். அந்த மாதிரி மகர குண்டலத்தோட சேவை சாதிச்ச பெருமாள் தான் மகர நெடுங்குழைக்காதர் அப்படின்னு நவத்திருப்பதியில சேவை சாதிக்கிற ஒரு பெருமாள். அப்படி அந்த மகர குண்டலம்னு சொல்லக்கூடிய மீன் தோட்டுல பெருமாளுக்கு அத்தனை ஆசை. தனக்கு மிகவும் பிடித்தமான மகர குண்டலத்தோட கூட பெருமாள் தோன்றினானாம். இத திருமங்கை ஆழ்வாரம் வர்ணித்தார் பாருங்கோ. மகரம் சேர்குழை இருபாடிலங்கியாட, மீன் வடிவிலே இருக்கக்கூடிய தோடுகள் இரண்டு பக்கமும் தொங்கிண்டு ஆடின்னு இருக்கிறது பெருமாளுக்கு அப்படின்னு கலியன் வர்ணித்தார். அது என்ன சுவாமி, ஏதோ ஒரு தோடு போட்டுண்டா போறாதா? அது என்ன மகர குண்டலத்தை போட்டுண்டு வர்றாரு அப்படின்னா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். எல்லாருக்கும் நிறைய வேஷ்டி, நிறைய புடவை, நிறைய ஷர்ட், நிறைய சுடிதார், அந்த மாதிரி அவாவாளுக்கு பிடிச்சதெல்லாம் செட்டா நிறைய வாங்கி வச்சுட்டு இருக்கோம் ஆத்துல. நமக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு போறோம், இல்லைன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச வேலை பாக்குறதுக்கு போறோம். அப்ப இருக்கிறதுலயே ஸ்பெஷலா நமக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை எடுத்து போட்டு போறோமோ இல்லையோ? அந்த மாதிரி காஞ்சிபுரம் மலை மேல போய் நின்றுண்டு காலத்துக்கும் வர ஜனங்களை எல்லாம் அனுகிரகம் பண்றதுக்காக ஆசையோட கூட தேவப்பெருமாள் வந்து கடைசி வரைக்கும் இருக்க போறார். அப்ப அவருக்கு பிடிச்சு போய் தான் வர்றாருங்க. அதனால தனக்கு பிடிச்ச ஆபரணமான மகர குண்டலங்கள் மீன் வடிவத்தில இருக்கக்கூடிய தோடை எடுத்து போட்டு பெருமாள் வர்றார்.
இருவகை இலங்கு குழைகளில் எதிர்புற புகந்த மகரமும், ரெண்டு பக்கம் காதுலயும் இருக்கக்கூடிய தொங்கின் இருக்கிற மீன் போன்ற வடிவிலே இருக்கக்கூடிய தோடுகள் எதிர ஒன்னத்தை பார்த்து ஒண்ணு சிரிக்கிற மாதிரி ஆச்சரியமா அந்த தோடு அப்படி தொங்கிண்டு ஆடிண்டு பெருமாள் மேல வரார். ஒரு தக உயர்ந்த திருமகள் ஒளிமருவின் மண்ணு மகலமும், பெருமாளுடைய கிரீடம் வெளியில வந்தது, பெருமாளுடைய சந்திரனை போன்ற முகம் வெளியில வந்தது, அவன் காதுகள்ல தொங்கின்ற இருக்கிற மீன் தோடுகளை பார்த்தேன். ஒரு தகவு ஒரு தகுதியில் உயர்ந்த திருமகள், அதாவது பெருமாளுக்கு பிராட்டிமார்கள்னு பார்த்தா திருமகள், மண்மகள், நீலை அப்படின்னு ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீலாதேவின்னு 3 பேர் உண்டு. அவ 3 பேருமே ஒரு தகவு ஒரு தகுதி தான். என்ன தகுதி? பெருமாளுடைய பிராட்டிமார்கள், பெருமாளுடைய தர்மபத்தினின்ற ஒரே ஈக்குவல் போஸ்ட் ஈக்குவல் பவர் தான் 3 பேருக்கும். ஆனா அந்த 3 பேர்ல சிறந்தவர்கள் யார் அப்படின்னா, திருமகற்கே தீர்ந்தவாறு என்கொள் அப்படின்னு ஆழ்வார் கேட்டது போல திருமகள் தான் வசந்தவோ. ஏன்னா அவளுடைய ஸ்வரூபமாதான் பூமி தேவியும் நீலாதேவியும் இருக்கான்னு சம்பிரதாயம். அதனால எம்பெருமானை ஒரு க்ஷணம் கூட பிரியாமல் அவன் கூடவே இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி அவதான் வசந்தவோ. அந்த ஸ்ரீதேவியை மார்பிலே தரித்துக் கொண்டு மார்பிலே மகாலட்சுமியோடு கூட எம்பெருமான் ஆவிர்வவிக்கிறான். ஒரு தக உயர்ந்த திருமகள், ஒரே பதவியில பெருமாளுடைய ஆமடையாள்கள் அப்படின்னு 3 பேர் இருந்தாலும் அந்த 3 பேர்லயும் வசந்தவளா இருக்கக்கூடிய திருமகள் இருக்காளே, பெருந்தேவி தாயார்னு சொல்லக்கூடிய லட்சுமி தேவி, அவள் ஒலி மருவின் மண்ணும் அகலமும், அகலம் அப்படின்னா அகன்ற திருமார்புன்னு அர்த்தம். எம்பெருமானுடையதான அகன்ற திருமார்பு. ஒரு ஆண்மகனுக்கு அழகு திருமார்புகள் விரிந்து அகலமாக இருத்தல் அப்படின்னு இலக்கியம் சொல்றது. அந்த மாதிரி லோகத்திலே புருஷோத்தமன் இவன் ஒருவன் தான் ஆண்மகன் சொல்லக்கூடிய பேரழகன் எம்பெருமான், கட்டழகான திருமேனியை உடையவன், அவனுடைய அகன்ற மார்புக்கு அகலம்னு பெயர். அங்க ஒலி மரு, மருன்னா நம்ம உடம்புல மச்சம் அதுக்கு மேல முடியெல்லாம் வந்தா அதுக்கு மருன்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி பெருமாளுடைய திருமார்பிலே ஒரு மரு இருக்கான். அந்த மரு எப்பேற்பட்ட மருன்னா ஒளி மரு, பிரகாசிக்கிற மருவான். அந்த மரு இருந்ததுன்னா நமக்கெல்லாம் ஏண்டா இது இருக்கு, இது போயிட்டா நல்லா இருக்குமே ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிறோம் நாம. ஆனா எம்பெருமானுக்கு அந்த மரு எப்படி இருக்கான், அப்படி ஆச்சரியமா பெருமாளுக்கு ஒரு ஆபரணம் சாத்தினது போல அழகா இருக்கான் மரு. அப்படி பிரகாசிக்கிற மரு இருக்கே, அதோடு கூட மண்ணும், மண்ணும் அப்படின்னா ஸ்திரமாக நிலை பெற்று எழுந்தருளி இருக்கும் திருமகள். என்ன சொல்றாரு அப்படின்னா, கிரீடத்தை பார்த்தேன், முகத்தை பார்த்தேன், காதுகள்ல இருக்கிற தோட பார்த்தேன், அடுத்தது பெருமாளுடைய மார்பை பார்க்கிறேன். இப்போ பெருமாளுடைய மார்பு வெளியில வந்திருக்கு அக்னியில இருந்து. அதுல என்ன இருக்கு தெரியுமா? அப்படியே சுடர் விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மரு இருக்கு. அந்த மருக்கு என்ன பேருனா ஸ்ரீவத்சம்னு பேரு. ஸ்ரீவத்சம்னு சொல்லக்கூடிய மச்சம் இருக்கிறது எம்பெருமானுடைய மார்பிலே. அந்த மார்போடு கூட இன்னொருத்தையும் இருக்கா. யார் தெரியுமா? எம்பெருமானுடைய தர்மபத்தினிகள்ல மூத்தவளா ஒரு படி வசந்தவளா இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி இருக்காளே தாயார், அகலகில்லேன் இறையும் என்று பெருமாள் மார்பிலேயே உரையிறாளே, அவளையும் பார்த்தேன். அப்ப என்ன அர்த்தம்? பெருமாளுடைய மார்பில ஒரு க்ஷணமும் நீங்காமல் நிறைந்திருக்கக்கூடிய வடிவாயனின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டுன்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணினது போல பெருமாளுடைய மார்பில தாயாரையும் பார்த்தார். அப்பா, மார்பில தாயார் இருக்கார், இவர் நிஜமாவே பெருமாள் தான் அப்படின்னு கன்ஃபார்மா சொல்லலாம் பிரம்மா. இப்போ அழகிய மார்பிலே ஸ்ரீவத்சம்னு சொல்லக்கூடிய மரு எம்பெருமானுக்கு அலங்காரமாக இருப்பதை பார்த்தேன். பெருமாளுடைய மார்பிலே சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய திருமகளையும் பார்த்தேன். அது என்ன, திருமகளுக்கு மட்டும் ஒரு தகவு உயர்ந்த திருமகள். 3 பேர்ல இவதான் வசதி அப்படின்னா, நிலமகள்னு சொல்லக்கூடிய பூமி தேவிக்கு எந்த ஸ்தானம் கிடைத்ததுன்னா, வராக அவதாரத்துல பெருமாளுடைய கோடுன்னு சொல்லக்கூடிய அந்த எயிர்கள் தந்தம் போல இருக்கக்கூடிய அந்த கோடு இருக்க, அதுக்கு நடுவுல வச்சிருந்த இடம் தான் கிடைச்சுதான். நிலமகற்கு கோட்டிடை கொண்ட மாத்திரமே, பெருமாள் நிலமகளை எங்க வச்சுட்டார்? அந்த கொம்புல தான் வச்சுட்டார். நீலைக்கு அவனை தான் வைத்து கிடத்தலே, நீலைக்கு எந்த இடம் கிடைச்சது? கிருஷ்ணாவதாரத்துல நப்பின்ன பிராட்டியா வந்த போது அவளுடைய மார்பிலே தலை வைத்து படுத்துக் கொண்டான்னு பாக்குறோமே, நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா அப்படின்னு சொன்னாலே ஆண்டாள். அந்த அவதாரத்திலே மார்பிலே தலை வைத்து படுக்கும்படியான ஒரு பாக்கியம் தான் கிடைச்சது. ஆனால் திருமகளுக்கு எம்பெருமான் எங்க இருந்தாலும், எந்த அவதாரமோ எந்த ரூபமோ எங்க எப்படி இருந்தாலும் எப்பவும் அகலகில்ல இறையும் என்று கூடவே இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. அப்போ அந்த 3 பேர்ல அவ ஒருபடி மேலதானே. அப்ப ஏற்பட்ட திருமகள் எனக்கு சேவை சாதித்து விட்டால், நான் பெருமாளுடைய மார்பையும் ஸ்ரீவத்சம்னு சொல்லக்கூடிய மருவையும் நம்முடைய அம்மாவான தாயாரையும் சேவிச்சுட்டேன்.
உருவருவுமிழ்ந்த உதரமும். உரு அப்படின்னா கண்ணாலே பார்க்கக்கூடிய வஸ்துக்கள், ஸ்தூல வஸ்துக்கள், மனுஷன், மாடு, மிருகம், மலை, கடல்னு சொல்லக்கூடிய உருவம் உள்ள பொருள்கள். அரு அப்படின்னா உருவம் இல்லாதது. காற்றுன்னு சொல்றோம், அந்த காற்றுக்கு உருவம் உண்டோ, பார்க்க முடியறதோ? ஆகாசம்னு சொல்றோம், அப்படி இருக்கிற மாதிரி தெரியறது, போயிட்டே இருந்தா போயிட்டே தான் இருக்கும். செவத்தை போய் தொடர மாதிரி ஆகாசத்தை தொடரலாம் முடியாது. அதனால ஆகாசம்னு சொல்லக்கூடியது சென்சேஷன் ஆஃப் டச் கிடையாது, சென்சேஷன் ஆஃப் ஃபீல் தான் அது. ஆகையினால அதுவும் அரு. அருன்னா உருவம் அல்லாதது. இப்படி உருவமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் என்ன? உருவம் இல்லாமல் சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய ஆகாசம், காற்று முதலானவைகள் என்ன? இவற்றையெல்லாம் உமிழ்ந்த உதரமும். உதரம்னா வயிறு. உமிழ்றது அப்படின்னா வெளியிடுவது, துப்புவது. என்ன சொல்றாருங்க? பிரளய காலத்திலே இந்த சிருஷ்டி முழுக்க, அண்ட சராச்சரங்கள் முழுக்க பிரளய ஜலத்துல அப்படி அடிச்சுண்டு போற சமயத்துல அதனுடைய ஆத்மாக்கள், அதனுடைய சொரூபங்களை எல்லாம் சூக்ஷ்மமா வயத்துல வச்சு பெருமாள் ரட்சிக்கிறான். இந்த பிரளய ஜலமானது ஆர்ப்பரித்து வெள்ளமாக ஓடி ஒரு காலகட்டத்திலே பிரளய ஜலம் எல்லாம் வடிந்த பிறகு திரும்பவும் சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ உருவமுள்ள பொருள்கள், உருவமில்லாத பொருள்கள்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பெருமாள் அப்படி வயத்துல இருந்து வெளியிடுறான். அதுக்குதான் சிருஷ்டின்னு பெயர்னு பாக்குறோமே. அப்படி உரு அரு உமிழ்ந்த உதரமும். உருவமுள்ள வஸ்துக்கள் என்ன, உருவம் இல்லாமல் இருக்கக்கூடிய சூக்ஷ்ம வஸ்துக்கள் என்ன, இதெல்லாத்தையும் பிரளய காலத்துல வயத்துல வச்சுண்டு காப்பாத்தி சிருஷ்டி காலத்துல வாயை திறந்து துப்பினானே, சிருஷ்டி பண்ணினானே. அப்பேற்பட்ட எல்லோரையும் ரட்சித்த திரு வயிறை பார்க்கிறேன்னு மார்புக்கு அடுத்தபடியா பெருமாளுடைய வயத்தை பார்த்தான் பிரம்மா. இததான் ஆழ்வார் சொன்னார், நம்மாழ்வார். நிலனிடை உருவினன் விசும்பிடை அருவினன். இந்த பூமியிலே கண்ணால என்னென்ன வஸ்துக்களை எல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் பெருமாள் தான். ஸ்பேஸ், விசும்பு இருக்கே, ஸ்பேஸ், அந்தரிக்ஷம்னு சொல்றோமே, அங்க காற்று, ஆகாசம் முதலான கண்ணுக்கு தெரியாத ஆனால் இருக்கு என்று சொல்லப்படுகிற வஸ்துக்கள் உண்டே, அதெல்லாமும் பெருமாள் தான். உலகெல்லாம் உண்டு உமிழ்ந்தும்னு ஆழ்வார் பாடினாரே. அப்ப கண்ணுக்கு தெரியறது தெரியாததுன்னு எல்லா வஸ்துக்களையும் வயிற்றிலே வைத்து காத்து பிரளய காலத்தில் பிரளய ஜலம் வடிந்தவுடன் சிருஷ்டி காலத்தில் எல்லாவற்றையும் படைத்த பெருமாள் அப்படின்னு இவன் தான் இந்த பரதத்துவம். எல்லாருக்கும் பிரளயம்னு வந்த காலத்துல அவாவா அழிஞ்சு போட்டோம், போனா போறதுன்னு விட்டுடாம எல்லாரையும் வயிற்றுல வச்சு ரட்சிச்சுருந்து, எந்த வயத்துல வச்சு ரட்சித்து எந்த வயத்துல இருந்து சிருஷ்டி பண்ணானோ அந்த வயத்தை நான் பாக்குறேன். எந்த வயத்துல பிரளய காலத்துல நாம் எல்லாம் பாதுகாப்பா இருந்து சிருஷ்டி பண்ணப்பட்டோமோ அந்த வயத்தை நான் சேவித்தேன். ஒரு அருவுமிழ்ந்த உதரமும். பெருமாளுடைய உதரத்தை, திரு வயிற்றை சேவித்து விட்டேன். உலகடைய நின்ற கழல்களும். இந்த உலகத்தையே அடைத்து கொண்டு ஓங்கி உலகளந்து வளர்ந்து நின்ற கடல்கள் திருவடிகளையும் சேவித்து விட்டேன். வயத்துக்கு அப்புறமா அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பா திருவடி சேவையாருது. உலக அடைய, இந்த உலகமே அடைச்சுருக்கிறபடியா வளர்ந்த திருவடிகள். யாராலும் பெருசா குண்டா இருக்கா அப்படின்னா தமாஷா சொல்லுவோம் நாம. ஆத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறச்ச கொஞ்சம் ஓரமா உட்காரண்டா, ஆத்தையே அடைச்சுண்டு உட்கார்ந்துட்டு இருக்க, வழியை அடைச்சுண்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்ற மூலியோ. அப்படின்னா அவ பருத்த சரீரத்தினால அந்த இடம் முழுக்க அவ வியாபிச்சிருக்கிறாப்புல தெரியறதுன்னு சொல்றோம் தமாஷா. ஆனா பெருமாள் வாமனனா குள்ளனா வந்தான். வந்து திருவிக்கிரமனா உலகங்களை எல்லாம் அளந்து கொண்டு போன போது அவனை விடவும் உயரமாக அவனுடைய திருவடிகள் வளர்ந்தனவே. அந்த திருவடிகள் எல்லா உலகமும் என்னுடைய திருவடிகளுக்கு கீழேதான், எல்லா உலகங்களும் என்னுடைய திருவடிகளினுடைய சொத்துதான் என்று நிரூபிப்பது போல எல்லா உலகங்களையும் அடைத்து கொண்டு நின்றானே பெருமாள். அப்படி உலகங்களை எல்லாம் அடைத்து கொண்டு நின்ற கடல்கள் திருவடிகளை நான் பார்த்து விட்டேன். மண் முழுதும் அகப்படுத்து விண்ணையெல்லாமும் அளந்த திருவடிகள். திரிவிக்ரமாவதாரத்திலே ஓங்கி உலகளந்த உத்தமனாக சேவை சாதித்த போது உன்மிதியிற் புனலுருவி ஒரு கால் நிற்ப அப்படின்னு திருடனந்த அண்டகத்துல கலியன் பாடினார். இந்த அண்ட சராச்சரங்கள் 14 லோகங்கள் அப்படி ஒரு குளோப் மாதிரி இருக்கு. அந்த குளோபை சுத்தி புனல், ஒரு ஜலம், ஒரு லேயர் இருக்கு, அண்ட ஜலம்னு பேரு. இவன் 14 லோகங்களையும் திருவடியால அளந்துட்டு போய் அந்த ஜலம் இருக்கிற வாட்டர் லேயரையும் இவன் திருவடியானது குத்தி கிழிச்சு அந்த ஜலமானது இவன் திருவடியில பட்டு கங்கையா வருது. அப்படி அண்ட சராசரங்களையும் தன்னுடைய திருவடிகளை வைத்தே, அவ்வளவு பெரிய காலா உனக்கு, இன்னும் இத்தனை பெரிய கால் இருக்கே உனக்கு, அண்ட சராசரங்களையும் அடைச்சுண்டு நிக்கிற காலா இருக்கேன்னு சொல்லும்படியா அத்தனை பெரிய திருவடிகளை நான் சேவிச்சுட்டேன். உலகடைய நின்ற கடல்களும். எல்லா உலகங்களையும் என்னுடைய திருவடி படாத இடமே கிடையாது. என்னுடைய திருவடிகளுக்கு கீழே தான் இதெல்லாம், எல்லாத்துக்கும் அதிபதி என்னுடைய திருவடிகள் தான் சொல்லும்படியா
எல்லா இடத்திலையும் வியாபித்து நின்ற திருவடிகளை சேவித்து விட்டேன். இப்போ தலையிலிருந்து திருவடி வரைக்கும் பிரம்மா சேவிச்சிருக்கான். சேவிச்சுட்டு இந்த பெருமாளுடைய சேவை எப்படி இருக்குன்னு பல உதாரணங்கள், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லி, ஓமை எல்லாம் சொல்லி பெருமாளை வர்ணிக்க போறான். அதை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம், சனிக்கிழமை அன்னைக்கு பார்க்கலாம். திரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.